Hi, welcome to Learn with Mithran. So, நம்ம today's topics ஆக regular expression and text manipulative commands in Linux நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு separate வீடியோஸில் Linux fundamentals commands another separate வீடியோவில் ஒரு Linux virtual machine AWS cloudல எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை நான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். இஃப் யூ ஹேவன்ட் வாட்ச் தெம் ஸோ டூ வாட்ச் தெம். அண்ட் ஸோ நம்ம டுடேஸ் டாபிக்ஸில் நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் பேட்டர்ன் சர்ச்சிங் அல்காரிதம் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அண்ட் அந்த பேட்டர்ன் சர்ச்சிங் அல்காரிதமை வச்சு நம்ம லினக்ஸில் கிரெப் செட் அந்த கமாண்ட்ஸ்லாம் எங்கே எப்படி யூஸ் ஆகுதுன்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த டாபிக். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் பேசிக்ஸான டெக்ஸ்ட் மேனிப்புலேட்டிவ் கமாண்ட்ஸ்லாம் நம்ம கற்றுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பார்த்துட்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷனை வச்சு வி வில் லேர்ன் சம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கமாண்ட்ஸ். ஸோ எங்கிட்ட ஆல்ரெடி ஒரு லினக்ஸ் பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த லினக்ஸ் விஎம்மில் நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலான நம்மளோட டெக்ஸ்ட் மேனிப்புலேட்டிவ் கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போது முதல்ல நம்மளுக்கு எக்கோ அப்படின்னு ஒரு கமாண்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எக்கோன்றது என்னென்னா, நான் இங்கே என்ன சென்டென்ஸ் நான் பிரிண்ட் பண்ணுறேனோ அது எக்கோ ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துறேன். ஹலோ வேர்ல்டுன்னு வரும். இப்போ நான் ஹலோ மித்ரன் அப்படின்னு நான் டைப் பண்ணேன்னா எனக்கு ஹலோ மித்ரன் சொல்லிட்டு டைப் ஆக போகுது. ஸோ அப்போ திஸ் இஸ் நத்திங் பட் எக்கோன்ற கமாண்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி எனக்கு டேட்டாவை பிரிண்ட் பண்ண போகுது. இப்போ வாட் ஐ வாண்ட் இஸ், எனக்கு இந்த ஹலோ மித்ரன் இல்லை ஹலோ வேர்ல்டுன்ற டேட்டா எனக்கு ஒரு ஃபைலில் போய் ரைட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவேன்னா, எக்கோ ஹலோ மித்ரன் அண்ட் அதை ஐ கேன் ரீடைரக்ட் த அவுட்புட் டு அ ஃபைல். ஸோ இப்போ என்கிட்ட ஏதாவது ஃபைல் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். எல்எஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட எந்த விதமான ஃபைலுமே கிடையாது. ஸோ என்னோட ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் எனக்கு எந்த விதமான கண்டென்ட்டுமே இல்லை. நான் என்ன பண்ணுறேன், எக்கோ ஹலோ மித்ரன் அப்படின்ற ஒரு கமாண்ட் நான் கிரேட்டர் தென் சிம்பிள், இதை நம்ம ரீடைரக்ட்னு சொல்கிறோம். இதை எனக்கு என்ன பண்ணுன்னா, எனக்கு இப்போ பீனட் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஃபைலில் ரீடைரக்ட் பண்ணிடுன்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் எக்கோ ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்கும்போது எனக்கு அவுட்புட் டேரெக்டாக ஹலோ வேர்ல்டுன்னு அவுட்புட்டாக காமிச்சது அடுத்த லைனில். ஆனால் இப்போ எனக்கு அவுட்புட்டே வரல. அப்போ அவுட்புட் நான் எங்கே ரீடைரக்ட் பண்ணிட்டேன்னா, நான் இந்த பீனட் டாட் டிஎக்ஸ்டின்ற ஃபைலில் ரீடைரக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் பீனட் டாட் டிஎக்ஸ்டின்றது ஓப்பன் பண்ணேன்னா ஐ கேன் சி ஹலோ மித்ரன்ன்ற டேட்டா அந்த ஃபைலில் இருக்குது. நான் எல்எஸ் கமாண்டை கொடுத்தாலும் பார்க்கலாம், புதுசாக எனக்கு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டார்டிங்கில் எல்எஸ் கொடுக்கும்போது எந்த விதமான ஃபைலுமே கிடையாது. அப்போது இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் அப்படின்றது என்னன்னா, இது ஸ்டாண்டர்ட் அவுட்புட்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்டிடி அவுட், ஸோ ஸ்டாண்டர்ட் அவுட்புட் விச் இஸ் நம்ம அவுட்புட் என்ன வருதோ அதை எனக்கு அந்த அவுட்புட்டை இந்த ஃபைலுக்கு ரீடைரக்ட் பண்ணிடு. ஆல்ரெடி அந்த ஃபைல் இருந்துச்சுன்னா எனக்கு அந்த ஃபைலில் போய் ஓவர் ரைட் பண்ணிடும். அப்படின்னா என்ன ஓவர் ரைட்னா மீனிங், இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபைலோட கண்டென்ட்டை மறுபடியும் காமிக்கிறேன். இப்போ ஹலோ மித்ரன் இருக்கு. நான் என்ன பண்ணுறேன், ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே சென்டென்ஸை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ லெட் மீ டைப் ஹலோ வேர்ல்டு. இப்போ நான் சேம் எனக்கு ஹலோ வேர்ல்டுன்ற அவுட்புட் இந்த பீனட் டாட் டிஎக்ஸ்டிக்கு நான் ரீடைரக்ட் பண்ணிடுன்னு நான் சொன்னேன்னா, இப்போ எனக்கு என்ன ஆயிரும்னா ஓவர் ரைட் ஆயிரும். ஓவர் ரைட் ஆயிரும்ன்றதுக்கு மீனிங், இப்போ நான் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா நீங்களே பார்க்கலாம், ஹலோ மித்ரன்ன்றது இருந்தது, அது டெலீட் ஆகிட்டு அழிஞ்சிட்டு ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புது அவுட்புட்டாக உள்ளே வந்துருச்சு. அப்போ இது நம்ம அவுட்புட்டை ரீடைரக்ட் பண்ணுறோம். பட் ஆனால் இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஓவர் ரைட் பண்ணும். அப்போ ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு பதில் எக்ஸிஸ்டிங் கண்டென்ட்டோட நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு லைனை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போது நான் ஹலோ வேர்ல்டு லைன் 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். எனக்கு இதை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா 2 வாட்டி கிரேட்டர் தென் சிம்பிள் நான் யூஸ் பண்ணலாம். நான் 2 வாட்டி யூஸ் பண்ணேன்னா இட் மீன்ஸ் அப்பெண்ட், ஓவர் ரைட் இல்லை, எனக்கு அப்பெண்ட் பண்ணிடு. ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட் அப்படியே இருக்கட்டும், நான் இப்போ சொல்கிறத புது லைனில் போய் ஆட் பண்ணிடுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த கண்டென்ட் நம்ம என்டர் அடிச்சோன்னா, இஃப் ஐ கோ அண்ட் செக் மை ஃபைல்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ வேர்ல்டுன்னு ஆல்ரெடி இருந்த டேட்டாவும் இப்போ நான் புதுசாக லைன் 2ன்னு சொன்ன எக்ஸ்ட்ரா லைனுமே எனக்கு அவுட்புட்டாக வந்துருச்சு. அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் எஸ்டிடி அவுட்னு சொல்லுவாங்க, எப்படி நம்மளோட அவுட்புட்டை ஒரு ஃபைலுக்கு ரீடைரக்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தாச்சு. ஃபைல் இல்லைன்னா புதுசாக ஒரு ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிரியேட்டே பண்ணிடும். ஃபைல் இருந்துச்சுன்னா ஓவர் ரைட் பண்ணிடும். 2 வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் மேலே அது அப்பெண்ட் பண்ணிடும். இப்போ இதே மாதிரியே நம்மளுக்கு எஸ்டிடி இன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு.
ஸோ எஸ்டிடி என்னன்னா இன்புட், ஸ்டாண்டர்ட் இன்புட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு pnetன்னு ஒரு ஃபைல் இருக்கு. அந்த pnetன்ற ஃபைலுக்குள்ள 2 லைன் என்கிட்ட கண்டென்ட் இருக்கு. இப்போ இந்த 2 லைன் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ வாட் ஐ வில் டு இஸ் கேட். இப்போ நம்ம இந்த ரீடைரக்ட் சிம்பிள் கிரேட்டர் தென்ன்றது பதில் லெஸ் தென்னு கொடுக்குறேன். லெஸ் தென்னு கொடுத்தனா இதுக்கு என்ன மீனிங்னா ஸ்டாண்டர்ட் இன்புட். ஸோ அப்போ கிரேட்டர் தென் சிம்பிள் நம்ம இது கொடுக்கும்போது அவுட்புட், இது கொடுக்கும்போது இன்புட். நான் என்ன பண்றேன்னா pnetன்ற ஃபைல் ஆல்ரெடி ஒன்று இருக்கு. அந்த ஃபைலை நீ இன்புட்டா எடுத்துக்கோ. அந்த ஃபைலை இன்புட்டா எடுத்து அந்த கண்டென்ட் எனக்கு என்ன பண்ணிருன்னா sample.txtன்னு ஒரு ஃபைல்ல எனக்கு ரீடைரக்ட் பண்ணிரு. அப்போ pnet.txtயோட ஃபைலை நம்ம இன்புட்டா எடுத்துக்கிட்டு அதை கேட்டுக்கு பாஸ் பண்றோம். அந்த கேட்டு அந்த கண்டென்ட்டை எனக்கு sample.txtக்கு எனக்கு ரீடைரக்ட் பண்ணிருன்னா எனக்கு இப்போ என்னோட புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். sample.txt ரெண்டுமே பார்க்கலாம் ஒரே கண்டென்ட் தான் உள்ள இருக்கு, ஒரே ஃபைல் சைஸ் இருக்கு. அப்படி தட் மீன்ஸ் தட் உள்ள இருக்கிற கண்டென்ட்டும் சேமா தாங்க இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எஸ்டிடி இன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த லைனுக்கு மீனிங் எஸ்டிடி இன்புட். இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே ஃபண்டமெண்டல்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிகினிங்கில் நீங்கள் லினக்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ கன்சிடர் திஸ் ஆஸ் ஒரு கிராஷ் கோர்ஸ். நம்ம ஆஸ் ஷார்ட் ஆஸ் பாசிபிள் குவிக் டைமில் ஃபண்டமெண்டல் கமாண்ட்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணுவோம். செப்பரேட்டாக ஒரு ஆஃப்டர் மேபி இன் a few months I'll make a separate in-depth video of every command in Linux. நம்ம ஒவ்வொரு கமாண்டா இந்த ஒவ்வொரு ரீடைரக்ஷன் அவுட்புட்டுமே நம்ம இன்டெப்தா. ஸோ இப்போ grepன்ற ஒரு கமாண்ட், setன்ற ஒரு கமாண்ட், tailன்ற ஒரு கமாண்ட் யூஸ் பண்றோம்னா அது எந்தெந்த சினேரியோல எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இன்டெப்தா நம்ம பார்ப்போம். பட் இப்போ இது ஒரு குவிக் குவிக்கா என்னன்னா நம்ம வாட் இஸ் வாட்ன்ற கான்செப்ட் தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். சப்போ this stands for standard output and this stands for standard input. இப்போ நம்ம புதுசா நான் இன்னொரு கமாண்ட் ரன் பண்ண போறேன். என்ன கமாண்ட்னா எல்எஸ் அப்படின்னு ஒரு கமாண்ட்ல ஃபேக் டைரக்டரி அப்படின்னு நான் பாஸ் பண்றேன். ஸோ ஃபேக் டைரக்டரின்னா எனக்கு ஃபேக்கா ஏதாவது ஒரு டைரக்டரி இருக்கா அப்படின்னா இருக்காது. நான் இந்த கமாண்ட் எல்எஸ்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன சொல்லுதுன்னா இப்படி ஒரு ஃபேக் டைரக்டரின்னு ஒரு ஃபைலே கிடையாது, டைரக்டரியும் கிடையாது, எனக்கு cannot accessன்னு ஒரு எரர் வருது. இப்போ நான் என்ன பண்றேன் எல்எஸ் இப்போ வந்து அவுட்புட்டை எனக்கு ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டை நீ என்ன பண்ணிடுறேன்னா எனக்கு ஒரு out.txt ஃபைலில் ரீடைரக்ட் பண்ணிடுன்னு நான் சொல்கிறேன். நான் என்டர் அடிச்சேன்னா நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரின்னு வருது. ஆனால் இந்த out.txt போய் நான் கேட் பண்ணி பார்த்தேன்னா உள்ள எந்த விதமான டேட்டாவுமே இல்லை. மீனிங் எனக்கு ஃபைலு எம்டியாக இருக்கு. ஏன் இந்த சிம்பிள் ஒர்க் ஆகலை? இப்போ நான் இதுவே ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்னு கொடுத்து நான் இப்போ வேறு ஏதாவது new.txtன்னு கொடுத்தேன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் கேட் new.txtனா இந்த ஃபைலுக்குள்ள ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி உங்களோடது ஹோம் உபுண்டுன்னு சொல்லிட்டு ரைட் ஆயிடுச்சு. அப்போ ஏன் நான் இந்த கமாண்ட் மட்டும் எனக்கு ரைட் ஆகலை? நான் அவுட்புட்டை எனக்கு ரீடைரக்ட் பண்ணுன்னு சொன்னேன், ஒரு எரர் வந்துச்சா, நான் ரீடைரக்ட் ஆகலை. அப்போ மொத்தமாக நம்மளுக்கு 3 விஷயம் இருக்கு. என்னன்னா ஒன்று ஸ்டாண்டர்ட் இன்புட், அதை நம்ம நம்பர் 0ல டினோட் பண்ணுவாங்க. இன்னொன்று ஸ்டாண்டர்ட் அவுட்புட், அதை நம்பர் 1 டினோட் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்டாண்டர்ட் எரர். ஸோ எரர் மெசேஜுக்கெலாம் செப்பரேட்டாக ஸ்டாண்டர்ட் எரர்ன்னு இருக்கு, அதை நம்பர் 2ல டினோட் பண்ணுவாங்க. நான் எதுக்காக இப்போ இந்த 0, 1, 2ன்னு சொல்லிட்டு நான் நியூமரிக்கல் ரெப்ரஸன்டேஷன் எதுக்காக நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், புதுசா எக்கோ நான் என்ன பண்றேன் ஹலோ வேர்ல்ட் v1 இந்த டேட்டாவை pnetன்ற ஃபைலுக்கு ரீடைரக்ட் பண்ணிடும். ஆல்ரெடி நம்ம பார்த்த கமாண்ட் தான். இப்போ ஓவர் ரைட் தான் பண்ணியிருக்கோம். உள்ள பார்த்தீங்கன்னா v1 இருக்கு. இப்போ நான் 0 ஃபார் இன்புட், 1 ஃபார் அவுட்புட் அண்ட் 2 ஃபார் எரர்ன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இங்கே நீங்கள் இந்த கிரேட்டர் தென் சிம்பிளுக்கு பதில் 1 கிரேட்டர் தென் போட்டாலுமே சேம் மீனிங் தான். அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டை இந்த ஃபைலுக்கு ரீடைரக்ட் பண்ணிடு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் v1க்கு பதில் v2ன்னு கொடுக்குறேன். ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்போ தான். ஸோ அவுட்புட் ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டை ஏன்னா 1 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அவுட்புட், 1 கிரேட்டர் தென் எனக்கு இதை pnet.txt ரீடைரக்ட் பண்ணிடு. ஸோ இஃப் ஐ ரன் திஸ் அண்ட் இஃப் ஐ ரன் pnet.txt நீங்கள் v2ன்ற கண்டென்ட் இருக்கிறத பார்க்கலாம். எதுக்கு இப்போ நான் இந்த 1, 2ன்னு சொல்லனா, நான் இப்போ எல்எஸ் கமாண்டு ஒரு வேணும்னே ஒரு ஃபேக் டைரக்டரி கொடுத்து ரன் பண்ணும்போது எனக்கு ஜென்ரேட் ஆகுறது ஒரு எரர் மெசேஜ். அப்போ அந்த எரர் மெசேஜை ஒரு ஃபைலுக்கு ரீடைரக்ட் பண்ணோன்னா இங்கே நீங்கள் இங்கே 0, 1, 2ன்னு சொல்லிட்டு 2 கிரேட்டர் தென்னு கொடுத்தீங்கன்னா திஸ் மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் எரர் மெசேஜை எனக்கு out.txt ஃபைலில் ரீடைரக்ட் பண்ணிடுன்னு அர்த்தம். இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா இஃப் ஐ சே கேட் out.txtனா சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம் அந்த எரர் மெசேஜை நான் கேப்சர் பண்ணி out.txt ஒரு ஃபைலில் நான் புஷ் பண்ணிட்டேன். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 டாபிக்ஸ் விச் இஸ்
ஸ்டாண்டர்ட் இன்புட், ஸ்டாண்டர்ட் அவுட்புட் அண்ட் ஸ்டாண்டர்ட் எரர் மெசேஜை எப்படி நம்ம ஒரு ஃபைலுக்கு ரீடைரக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். இப்போ சம்டைம்ஸ் எனக்கு என்னன்னா, இப்போ நான் ஏதோ ஒரு கமாண்ட் அடிக்கிறேன், ரொம்ப பெரிய எரர் மெசேஜ் வருது. ஸோ அந்த பெரிய எரர் மெசேஜை எனக்கு பார்க்க வேணான்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் எல்எஸ்ன்ற கமாண்ட் அடிக்கிறேன். அஸ்யூம் தட் இட் இஸ் அ வெரி பிக் மெசேஜ். எனக்கு இந்த எரர் மெசேஜை நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இன்டர்வியூ கொஷின், எனக்கு இந்த எரர் மெசேஜை நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ 2 greater than, ஏன்னா எப்படி நம்ம ரீடைரக்ட் தான் பண்ண போகிறோம். வர எரர் மெசேஜை எனக்கு இங்கே என்னோட ஸ்க்ரீனில் காமிக்காத இதை ரீடைரக்ட் பண்ணிடு. ரீடைரக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு out.txt பழைய மாதிரியே பண்ணோன்னா அது அந்த அவுட் ஃபைலில் போய் விழுந்துடும். ஆனால் எனக்கு ஃபைல்லையும் விழுக வேணாம், எனக்கு அந்த எரர் மெசேஜ் காமிக்கவும் வேணாம். அப்போ என்ன பண்ணுறது? அப்போ நம்ம லைனக்ஸில் /dev/null அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கேங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, நல்லுன்ற வார்த்தைக்கு மீனிங் வாய்டு, எம்டி, காலி அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். வர அவுட்புட்டை /dev/nullக்கு எனக்கு ரீடைரக்ட் பண்ணிடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, அப்போ அந்த எரர் மெசேஜும் காமிக்காது, அது எந்த விதமான ஃபைல்லையும் எழுதலை. எனக்கு நல்லுன்னா என்னன்னா எம்டிக்கு போயிடுச்சு, நத்திங்னஸ்க்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அவுட்புட் மெசேஜும் வராது. ஸோ அப்போ இன்டர்வியூவில் ஒரு அவுட்புட்டை எனக்கு எம்டினஸ்க்கு நான் ஃபார்வர்ட் பண்ணணும், அது எரர் மெசேஜ்னு இல்லை, நார்மலாக ஒரு எந்த அவுட்புட்டாக கூட இருக்கட்டும், ஒன்னுனா ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டாக கூட இருக்கட்டும், நத்திங்னஸ்க்கு நான் ஃபார்வர்ட் பண்ணோன்னா /dev/nullன்ற பார்த்து ரிமெம்பர் தட் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இன்டர்வியூ கொஷின்ஸ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, புதுசாக ஒரு 2 கமாண்ட்ஸுங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு லேர்ன் சம்திங் கால்ட் அஸ் பைப் கமாண்ட் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப பவர்ஃபுல்லான கமாண்டு. நம்ம அப்கமிங் செக்மெண்ட்ஸில் இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். சப்போ பைப் அப்படின்ற ஒரு சிம்பிள். இப்போ பைப்னா என்னன்னா, நம்ம இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்கேன்னா உபுண்டுவில் இருக்கேன், சிடி டாட் டாட் போடுறேன், ஹோமுக்கு போயிட்டேன், திருப்பி சிடி டாட் டாட் போடுறேன். இப்போ நான் எங்கே பண்ணேன்னா, உபுண்டுலேருந்து பேரண்ட் டைரக்டரி ஹோமு, அதிலோட பேரண்ட் டைரக்டரி ஸ்லாஷ், அங்கே போயிட்டேன். இதில் எல்எஸ் கமாண்ட் கொடுத்தனா எனக்கு இத்தனை ஃபோல்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் லினக்ஸ் டைரக்டரி ஸ்ட்ரக்சருன்றதுல நம்ம இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இதில் நான் எனக்கு என்னன்னா இடிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும், ஒரு ஃபோல்டர் இருக்கும், சாரி. அந்த இடிசின்ற ஃபோல்டர் நான் என்ன பண்ணுறேன், சிடி இடிசி அப்படின்ற டைரக்டரிக்குள்ள போயிடுறேன். இங்கே நான் எல்எஸ் கமாண்ட் அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய அவுட்புட் வருதுங்க. ஸோ இடிசின்றது ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் இந்த இடிசி டைரக்டரிக்குள்ளே இருக்கும். எனக்கு பெரிய அவுட்புட் வருது. அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, திருப்பி சிடின்னு கொடுத்தேன்னா ஹோம் பாத்துக்கே போயிடும். நான் அப்போது என்ன பண்ணுறேன், ls/etc அப்படின்ற பார்த்து நான் கொடுத்தேன்னா எனக்கு ஒரு பெரிய அவுட்புட் வருது. ஸோ திஸ் இஸ் த அவுட்புட். ஸோ ls-lனா லாங் லிஸ்டிங்கில் வரும். இப்போதைக்கு ls-னா இவ்வளோ பெரிய அவுட்புட் வருது. நான் என்ன பண்ணுறேன்னா ls-la ஹிடன் ஃபைல்ஸோட காமி. நான் என்ன பண்ணுறேன்னா பைப் லைன் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கு. இப்போ நான் யூஸ் பண்ணுறது இந்த டைரக்ட் கோடுன்றது தான் பைப் லைன் சிம்பிள். இதுதான் நம்ம லேர்ன் பண்ணுற பைப் அப்படின்ற டாபிக். பைப் அப்படின்ற டாபிக் வாட் டஸ் இட் மீன்னா, எனக்கு இதை நீங்கள் பிளம்பிங் அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க. பிளம்பிங்னா என்னன்னா, நம்ம ஒரு பைப் லைன் போடுவாங்க, வாட்டர் பாத் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். சப்போ இந்த பைப்புன்ற சிம்பிள் என்னன்னா, முதல்ல ரன் பண்ண கமாண்டோட அவுட்புட்டை எடுத்து அடுத்து நீங்கள் கொடுக்க போகிற கமாண்டுக்கு இன்புட்டாக கொடுக்கும். அப்படின்னா ls-la வர அவுட்புட்டை எடுத்து லெஸ்ன்ற கமாண்டுக்கு இன்புட்டாக கொடுத்துரு. லெஸ்னா என்னன்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், லெஸ் இஸ் மோர்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பேன். இட்ஸ் நத்திங் பட் நான் ஒரு பெரிய ஃபைல் இருக்குன்னா அந்த பெரிய ஃபைலை நம்ம ரீட் பண்ணுறதுக்கோ பார்ஸ் பண்ணுறதுக்கோ லெஸ்ன்ற ஒரு கமாண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ நான் ls-la/etc டைரக்டரியில் வர அவுட்புட்டை எனக்கு லெஸ்ன்ற கமாண்டுக்கு பாஸ் பண்ணிடு இன்புட்டாக. ஸோ அவுட்புட்டை இன்புட்டாக பாஸ் பண்ணி இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா நீங்களே பார்க்கலாம், நம்ம லாஸ்ட் கிளாஸில் லெஸ் மோடில் இருப்போம். ஆரோ கீஸை யூஸ் பண்ணிங்கன்னா கீழே மேலேன்னு நீங்கள் போய்க்கலாம். ஸ்லாஷ் அதாவது ஒரு வார்த்தையை நான் கிளவுட் அப்படின்னு சர்ச் பண்ணி என்டர் அடிச்சேன்னா முதல்ல கிளவுடுன்ற வார்த்தை பேட்டர்ன் டிட் நாட் ஃபவுண்ட். ஓகே, ஸோ பேட்டர்ன் இல்லை, கிளவுடுன்ற வார்த்தையே வேறு ஏதாவது இப்போ குரூப்புன்னு போடுவேன். ஸோ குரூப் அப்படின்னு போட்டு என்டர் அடிச்சுன்னா எனக்கு எங்கே குரூப்புன்னு இருக்கோ அதெல்லாம் எனக்கு காமிக்கும். சப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு டேர்ம் எப்படி சர்ச் பண்ணுறது, கியூன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லெஸ்ஸை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ அப்போ நம்ம லெஸ்ன்ற கமாண்ட் பார்த்ததை இந்த வர அவுட்புட்டை எனக்கு லெஸ்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுன்றத பைப் சிம்பிள். நான் அப்கமிங் செக்மெண்ட்ஸில் இந்த பைப் சிம்பிள் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு இன்னொரு பெட்டராக புரியும். இந்த பைப்புன்ற சிம்பிள் கூடவே TEE அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. TEEன்ற கமாண்டுக்கு என்ன மீனிங்னா, நான் என்ன பண்ணுறேன், TEE அப்படின்னு நான் லினக்ஸில் சர்ச் பண்ணுறேன்.
இது எப்படி சொல்றதுன்னா, T command is normally used to split the output of a program so that it can be displayed and saved in a file. அப்போ நான் ஒரு கமாண்ட் அடிக்கிறேன்னா, அந்த Tன்றது என்ன பண்ணும்னா, ஒரு ஃபைல்லயும் எழுதணும், அவுட்புட்லயும் காமிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் என்ன பண்றேன், எனக்கு அ அ ஸோ நார்மலா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நீங்க ஒரு ஃபைல்ல ஏதாவது கன்டென்ட் எழுதணும்னா என்ன பண்ணுவீங்க? ஹலோ வேர்ல்ட் எக்கோ அப்படின்ற கமாண்ட்ல எக்கோ ஹலோ வேர்ல்டுன்னு குடுத்துட்டு, அத ஒரு ஃபைலுக்கு ரீடைரக்ட் பண்ணிருவீங்க. ரீடைரக்ட் டூ out.txt அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்றேன், எக்கோ ஹலோ வேர்ல்டுக்கு பதில் எல்எஸ்ன்னு ஒரு கமாண்ட் குடுக்குறேன். எல்எஸ்னா கமாண்ட் என்னது? என்னென்ன டைரக்டரி, என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாமே out.txtக்கு போயிரும். 1 கிரேட்டர் தென்னா ஸ்டாண்டர்ட் அவுட்புட்ட out.txt ஃபைலுக்கு ரீடைரக்ட் பண்ணிரு. இப்போ என்னோட out.txt ஓப்பன் பண்ணா நீங்களே பார்க்கலாம். என்னோட கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கோ, நியூ, அவுட், பீனட், சாம்பிள்னு 4 ஃபைல் இருக்கு. அந்த 4 ஃபைலுமே உள்ள போய் உட்காந்துருச்சு. ஆனா, நான் எல்எஸ்ன்ற கமாண்ட் எனக்கு அவுட்புட்ல வந்துச்சா அப்படின்னா, இப்போ நான் 1.out.txt நான் கொடுத்து என்டர் அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இங்கே அடுத்த லைன்ல எந்த விதமான அவுட்புட்டுமே வரல. எல்எஸ்ன்ற கமாண்ட் என்ன பண்ணும்? லிஸ்ட் பண்ணும் என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ்லாம் இருக்கு உங்களோட கரண்ட் டைரக்டரி பாத்துல. ஆனா எனக்கு இந்த அவுட்புட் வரல. அப்ப நவ் ஐ வாண்ட் அ ரெக்வயர்மெண்ட். என்ன ரெக்வயர்மெண்ட்னா, நான் ஒரு கமாண்ட் எல்எஸ் அடிக்கிறேன். அந்த கமாண்ட் அவுட்புட்லயும் காமி, அத எனக்கு ஒரு ஃபைல்ல ரீடைரக்ட்டும் பண்ணிரு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, எல்எஸ் கமாண்ட் பைப்லைன் வர அவுட்புட்ட எடுத்து Tன்ற ஒரு கமாண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிரு. அந்த Tன்ற கமாண்ட் என்ன பண்ணும்னா 2 விஷயம் பண்ணும். டூப்ளிகேட் என்னன்னா, உங்க கன்சோல்ல அவுட்புட்டாவும் காமிக்கும். அந்த அவுட்புட்ட ஒரு ஃபைல்ல எழுதி வச்சிரும். எந்த ஃபைல்ல எழுதி வைக்கணும்னா, நான் என்ன பண்றேன், new.txt, new2.txtன்னு சும்மா ஒரு பேர் வச்சுக்கிறேன். இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா, எல்எஸ்ன்ற கமாண்ட் எனக்கு இத்தனை ஃபைல்ஸ் இருக்கு. new2.txtன்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து எனக்கு இங்க காமிக்குது. as well as நான் cat கமாண்ட் new2.txt அப்படின்றத நான் ஓபன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். என்டர் அடிச்சேன்னா, அந்த ஃபைலுக்குள்ளேயும் சரி வந்த அவுட்புட்டை எனக்கு இங்கே எழுதி வச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, பைப் சிம்பிள் அண்ட் டீன்ற கமாண்ட்னா என்னன்னு நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இந்த பைப் சிம்பிள் தான் நம்ம அடிக்கடி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த கமாண்ட்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, என்விரான்மெண்ட்னா என்ன, நமக்கு எக்ஸ்போர்ட்ன்ற கமாண்டுக்கு என்ன மீனிங் அண்ட் அன்செட்ன்ற கமாண்ட் என்ன மீனிங்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் என்ன பண்றேன், envன்னு கொடுக்குறேன். env கொடுத்தாலும் சரி, பிரிண்ட் envன்னு கொடுத்தாலும் சரி, எனக்கு என்னோட என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்லாம் பிரிண்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அது சே பிரிண்ட் env அப்படின்னு கொடுத்து என்டர் அடிச்சேன்னா எனக்கு இப்படி ஒரு பெரிய அவுட்புட் வருது. இது என்னன்னா ஒரு வேரியபிள் அண்ட் அ வேல்யூ. அதுதான் நம்ம எனக்கு என்ன சொல்றாங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். அப்போ ஷெல்லுன்றது ஒரு வேரியபிள், அதுக்கான வேல்யூ என்னன்னா பின் பேஷ்ன்றது தான் அதோட வேல்யூ. இப்போ நீங்க என்கிட்ட என்ன இருக்குன்னா நிறைய வேரியபிள்ஸ் அண்ட் வேல்யூஸ்லாம் இருக்கு. இது ஒரு வேரியபிள், அது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வேல்யூ இருக்கு. ஸோ அப்போ இதெல்லாமே வேரியபிள்ஸ் அண்ட் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே இருக்கு. இப்போ இதுலேயே சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, யூசர் யாருன்னா உபுண்டு யூசரா. அப்போ நான் ஆக்சுவலாக உபுண்டு யூசர், அப்போ இங்கே உபுண்டுன்னு இருக்கு. அது கூடவே இங்கே இன்னொன்று இருக்கும், என்னன்னா ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்னு ஒன்று இருக்கு. நான் கரண்டாக ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி என்ன இருக்கேன், என்னோட ஹோம் பாத்தில் தான் இருக்கேன். அப்போ ஹோம் உபுண்டுன்னு சொல்லிட்டு இங்கே காமிக்குது. அண்ட் நம்ம கரண்டாக ரன் பண்ணுற ஒவ்வொரு கமாண்டுமே பின் பேஷ்ன்ற ஷெல் ஸ்கிரிப்டிங் தான், ஒரு ஷெல்லு தான். நீங்கள் அடிக்கிற ஒவ்வொரு கமாண்ட், நம்ம இந்த அடிக்கிற எக்கோ கமாண்டு, எல்எஸ் கமாண்ட், இது எல்லாமே அதுதான் கேப்சர் பண்ணுது. ஸோ இப்போ பின் பேஷ் அப்படின்றது என்னன்னா, இட் வில் ஷோ மீ ஆல் மை கமாண்ட்ஸ் விச் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை விச் ஆஃப் த ஷெல்லுன்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ அது பேஷ்னா என்ன நம்ம டெவலப் பண்ண வேணாம். பட் இப்போதைக்கு யூ கேன் see here there are variables and values. நான் என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிட்டு நாம் என்ன பண்ணுவோம்னா, புதுசாக ஒரு வேரியபிள் நம்ம பார்த்த லிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த லிஸ்ட்டில் நான் புதுசாக ஒரு வேரியபிள் ஆட் பண்ண போகிறேன். இப்போதைக்கு நான் எப்படியே கண்டிப்பாக யூனிக்காக தான் வைக்க போகிறேன். எக்ஸ்போர்ட் நேம் ஈக்குவல் டு மித்ரன் அப்படின்னு நான் வைக்க போகிறேன். ஸோ இப்போ இதுக்கு டபுள் கொட்டேஷன் வரும்னு நினைக்கிறேன். பட் லெட் மீ புட் தட் ஜஸ்ட் இன் கேஸ். நேம் ஈக்குவல் டு மித்ரன் செட் பண்ணிட்டு என்டர் அடிச்சேன்னா, இப்போ நான் பிரிண்ட் envல போய் பார்த்தனா இங்கே கண்டிப்பாக இருக்கணும். நீங்களே பார்க்கலாம், நேம் மித்ரன்னு சொல்லிட்டு என்னோட என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் ஆட் ஆயிடுச்சு. இப்படி ஆட் பண்ணுறதுனால என்ன யூஸ், இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் என்ன அப்படின்னா, நீங்கள் இதை உங்களோட எக்கோ கமாண்டு இல்லை நீங்கள் எங்கேயா செல் ஸ்கிரிப்டிங்னு நம்ம பார்க்கும்போது அங்கே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்கோ ஹலோ
நான் என்ன கொடுத்தேன்னா டாலர் நேம் ஆல் கேப்ஸா இல்லை ஸ்மாலா? 1 செகண்ட். பிரிண்ட் டிஎன்வி கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் என்ன மட்டும் கேபிட்டல், மீதி எல்லாம் ஸ்மால். ஓகே, அப்போ எக்கோ ஹலோ டாலர் நேம். ஹலோ ஃப்ரெண்ட், ஹவ் ஆர் யூ? இதுதான் நான் இப்போ எக்கோ பண்ணுறேன். அப்போது இங்கே டாலர் நேம்ன்றது ஒரு வேரியபிள். நான் இங்கே என்ன செட் பண்ணியிருந்தேன்? மித்ரன் செட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் இங்கே என்டர் அடிச்சேன்னா அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்களேன். ஹலோ மித்ரன், ஹவ் ஆர் யூன்னு வருது. ஏன்னா இந்த பிரிண்ட் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் வெறும் இஎன்வின்னு கொடுக்குறேன். இந்த இஎன்வியில் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம், நேம் மித்ரன் ஒரு வேரியபிள் நான் செட் பண்ணியிருக்கேன். அதை செட் பண்ணனால தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே எனக்கு இந்த டேட்டா உட்காந்துச்சு. நான் என்ன பண்ணுறேன், அன்செட்டுன்னு ஒரு கமாண்ட் சொல்லித்தரேன். எக்ஸ்போர்ட் எதுக்குன்னா ஒரு வேரியபிளில் செட் பண்ணுறதுக்கு. அன்செட்டுன்ற கமாண்ட் எதுக்குன்னா அந்த வேரியபிள் எடுக்கிறதுக்கு. நான் அன்செட் நேம்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணி பிரிண்ட் இஎன்வின்னு கொடுத்தேன்னா நீங்களே பார்க்கலாம். பிஆர்ஐஎன்டி பிரிண்ட் இஎன்வின்னு கொடுத்தனா நீங்களே பார்க்கலாம், இங்கே நேம் மித்ரன் ஒரு டேட்டா மேலேருந்து கீழே வரைக்கும் எங்கேயுமே கிடையாது. அப்போ எக்ஸ்போர்ட் கமாண்ட் இஸ் யூஸ் டு செட் அ வேரியபிள், அன்செட் கமாண்ட் இஸ் யூஸ் டு டெலீட் தட் வேரியபிள், பிரிண்ட் இஎன்வி ஆர் இஎன்வின்ற கமாண்டு எனக்கு என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் இருக்கோ அது எல்லா லிஸ்ட்டையும் பார்க்கறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட் அந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸும் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உபுண்டுன்ற யூஸராக இருக்கேன். பிரிண்ட் இஎன்வின்னு கொடுத்தனா நல்லா பாருங்க, யூசர் உபுண்டுன்னு ஒன்று இருக்கும், அவரோட ஹோம் பாத்துன்றது ஹோம் உபுண்டுன்னு இருக்கு. அதே மாதிரியே இப்போ நான் சூடோ ஸ்விட்ச் யூசர் ஐஃபன் ரூட்னு ஒரு கமாண்ட் ரன் பண்ணுறேன். இது எதுக்குன்னா நீங்கள் உபுண்டு யூசர்லேருந்து ரூட் யூசராக மாறுறதுக்கு. ஆனால் நமக்கு இந்த கமாண்ட் என்ன பண்ணுன்னு தெரியாது. யூசர் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு செப்பரேட் டாப்பிக்கில் இந்த யூசர்ஸ்லாம் என்னன்னு நம்ம கற்றுக்கலாம். இப்போதைக்கு சூடோ ஸ்விட்ச் யூசர் ரூட் யூசராக நான் என்ன பண்ணுறேன்னா சேஞ்ச் ஆகுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உபுண்டுன்னு இருந்த நான் ரூட்டுன்னு மாறிட்டேன். அப்போ நான் இப்போ கரண்ட்டாக ரூட் யூசர் அப்படின்னா அட்மின் ரைட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி சுப்பீரியர் யூசர்னு வச்சுக்கோங்க. அண்ட் என்னோட ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி பார்த்தாலும் /root, இதான் என்னோட ஹோம் டைரக்டரியும் கூட. இப்போ நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணி பிரிண்ட் இஎன்வின்னு கொடுத்து நான் ரன் பண்ணேன்னா நீங்களே பார்க்கலாம், யூசர்ன்றது ரூட்டு, அவரோட ஹோம் டைரக்டரின்றது /root. அப்போ உபுண்டு யூசராக இருக்கும்போது என்னோட என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் வேறு, ரூட் யூசராக இருக்கும்போது என்னோட என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் வேறு. இப்போ டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் யூசர் எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு டேட்டாலாம் சேஞ்ச் ஆகும். இப்போதைக்கு நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுறேன். எக்ஸிட்ன்ற கமாண்ட் கொடுத்தேன்னா ரூட் யூசர்லேருந்து விட்டு திருப்பி என்னோட உபுண்டு யூசருக்கே நான் வெளியில் வந்துட்டேங்க. ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இஎன்வினா என்ன, என்விரான்மெண்ட் வேரியபிள் எப்படி செட் பண்ணுறது யூசிங் எக்ஸ்போர்ட் கமாண்ட், அண்ட் நம்ம அன்செட் கமாண்ட்னா என்னன்னு நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கொஞ்சம் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்துட்டு அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்றது தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் டீச் பண்ணுறதுக்கு ஒரு செப்பரேட்டாக நான் ஒரு பிபிடி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பிபிடியில் எனக்கு சில கமாண்ட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ இப்போது ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ன்றது என்னென்னா ஒரு பேட்டர்ன் சர்ச்சிங்காக. ஸோ நம்ம ஒரு 3 பேஜ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சில கேரக்டர்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இது கிரெப்பு செட்டு அண்ட் நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்லாம் நீங்கள் சர்ச் பண்ணணும்னா கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். எங்கே யூஸ் ஆகும்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நம்மளுக்கு ரியல் டைமில் லாக்ஸ்லாம் ஜென்ரேட் ஆகும். அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் லாக்ஸ் அப்படின்லாம் இருக்குது. லாக்ஸ்னால் என்னென்னா, இப்போது ஒரு வெப்சைட் இருக்குன்னா அந்த வெப்சைட்டுக்கு டெய்லியும் ஒரு 1000-10,000 பேர் வந்து விசிட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் விசிட் பண்ணும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அது அங்கேருந்து தான் நம்ம விசிட் பண்ண போகிறாங்க. நம்மளோட வெப்சைட்டில் என்னென்னா யார் யார் இன்றைக்கி என்னோட வெப்சைட்டை எங்கெங்கெல்லாம் விசிட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு லிஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு லாக் மாதிரி ஜென்ரேட் ஆகும். ஸோ நம்மளுக்கு ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுப்பாங்க. என்ன ஆக்டிவிட்டீஸ்னால், இன்னைக்கு எத்தனை யூனிக் விசிட்டர்ஸ் வந்தாங்க, எத்தனை பேர் இன்னைக்கு வந்து என்னோட வெப்சைட்டை வந்து பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடு அப்படின்னு எல்லாமே நம்ம தேவைப்படும். அப்படி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஐபி அட்ரஸை எப்படி நான் ஒரு ஃபைல்லேருந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது? ஒரு ஐபி அட்ரஸ் என்னன்னா நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். 3 நம்பர் டாட் ஒரு 3 நம்பர் டாட் ஒரு 3 நம்பர் டாட் ஒரு 3 நம்பர். அந்த 3 நம்பர்கள் நம்ம 2 நம்பராக கூட இருக்கலாம், 1 நம்பராக கூட இருக்கலாம். ஸோ தட் டிபெண்ட்ஸ். ஸோ அப்போ எனக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்னா, ஸோ அப்போ நம்ம ஒரு பேட்டர்ன் நம்ம சர்ச் பண்ண போகிறோம். இப்போது நீங்கள் இன்னொரு பெட்டர் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே ஐ எம் லாகிங் இன் டு சம் வெப்சைட். என்ன வெப்சைட்னா என்ன எடுத்துக்கலாம், நம்ம அடிடாஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடிடாஸ்ன்னு எடுத்துக்கிறேன்.
அடிடாஸோட வெப்சைட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஸோ அடிடாஸ் வெப்சைட் நான் சூஸ் பண்ணிக்கிட்டு நான் இங்கே லாகின்னு கொடுக்குறேன். ஸோ லாகின் அப்படின்னாலே எனக்கு என்னென்னா, எனக்கு ப்ளீஸ் என்டர் அ வேலிட் மெயில் ஐடி. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு mithran@gmail.com அப்படின்னு கொடுத்தனா எனக்கு இது ஒரு வேலிட் மெயில் ஐடின்னு வருது. ஆனால் இந்த டாட்டை கொடுக்காம விட்டேன்னா இது வேலிட் மெயில் ஐடி இல்லை. ஸோ இப்போ நான் இங்கே டாட் கொடுக்குறேன், நான் இங்கே 8 கொடுக்காம விட்டு நான் கொடுத்தேன்னா இது வேலிட் மெயில் ஐடி இல்லை. ஆனால் மறுபடியும் இங்கே நான் டாட் கொடுக்குறேன், சாரி அட்டு கொடுக்குறேன், இப்போ ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நான் .co.edu அந்த மாதிரி கொடுக்குறேன், இப்போ வேலிடுன்னு சொல்லுது. ஆனால் இந்த அட்டு எடுத்துட்டேன்னா நாட் வேலிடுன்னு சொல்லுது. எப்படி இதை சொல்லுது? நான் என்ன காம்பினேஷனில் அட்டுன்னு போட்டாலும் டாட் போட்டாலும் இல்லை மல்டிபிள் டாட்ஸ் போட்டாலும் சரி எனக்கு வேலிட் இமெயில். ஆனால் இந்த இடத்துல ஏதாவது நான் போய் இப்படி நான் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே எட்டுன்னு போடுறேன், இது வேலிடா? அப்போ எப்படி இந்த பேட்டர்னை சர்ச் பண்ணுது? இந்த பேட்டர்னா என்னன்னா, எக்ஸாக்டாக இப்படி இருந்தால் தான் இது இமெயில் ஐடின்னு கம்ப்யூட்டருக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் தான் என்ன பண்ணணும்னா இட் வில் நோ ஓகே திஸ் இஸ் அக்செப்டபிள், திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள்னு. அப்போ இதுக்கு தான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா இந்த பேட்டர்ன்ல சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் ஓகே, இல்லைனா நாட் ஓகேன்னு. நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நம்ம கற்றுக்குவோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு வெப்சைட் நான் சொல்கிறேன், regex 101 அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. பில்ட் டெஸ்ட் அண்ட் டீபக் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ன்ற வார்த்தை பெருசாக இருக்குது, அதை ஷார்ட்டாக ரெஜெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நான் என்ன பண்ணுறேன், regex 101ன்ற வெப்சைட் எடுத்துக்கிறேன். இந்த வெப்சைட்டில் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டேட்டா எழுதி இங்கே மேலே ரெகுலர் எக்ஸ்பிரஷன் போட்டு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். டெஸ்ட்னா என்னன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அந்த ஒவ்வொரு கமாண்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கலாம். ஸோ regex 101ன்ற வெப்சைட் எடுத்துக்கிறேன். அண்ட் என்னோட பிபிடியிலேருந்து நம்ம ஒரு டாபிக் பை டாப்பிக்காக நம்ம கேரக்டர் பற்றி கற்றுக்குவோங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு இங்கே ஒரு பேட்டர்ன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சம் லெட்டர்ஸ் வேணும். ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு புது டேப்ல நான் என்ன பண்ணுறேன்னா லோரம் இப்சம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது என்னன்னா இந்த நம்ம நியூஸ் பேப்பர்லாம் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி டைப் செட்டிங் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா என்னோட டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா, மீன்ஸ் என்னோட கண்டென்ட் கரெக்டாக பிரிண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு லோரம் இப்சம்ன்றது இட்ஸ் பீன் அன் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் டம்மி டெக்ஸ்ட்ன்றது லோரம் இப்சம்னு சொல்லிட்டு இது அந்த டேர்மே என்னன்னா ஐ கெஸ் இட்ஸ் ஃப்ரெஞ்ச் சைடு அந்த லாங்குவேஜில் இந்த வேர்டு. ஸோ அப்போ நான் இங்கே இதை கிளிக் பண்ணாலே எனக்கு என்ன ஆகும்னா யூ கேன் கெட் அ கண்டென்ட் மாதிரி இங்கே இருக்கு. லோரம் இப்சம்னா என்ன, வேர் டஸ் இட் கம் ஃப்ரம்னு சொல்லிட்டு இருக்கு. இதை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி என்னோட ரெகுலர் எக்ஸ்பிரஷன் 101ல பேஸ்ட் பண்ணுறேன். திருப்பி என்டர் அடிக்கிறேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரெண்டாவது பேராகிராஃபையும் காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறம் என்னன்னா என்கிட்ட இப்போ வார்த்தைகள் இருக்கு. வார்த்தைகள்னா ஐ ஹாவ் கண்டென்ட். ஸோ எனக்கு இங்கே ஃபுல்லாக வேர்ட்ஸ்லாம் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது, டாட் இருக்குது, டபுள் கொட்டேஷன் இருக்குது, கமா இருக்குது. அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் எல்லாமே இருக்குது. சூப்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாட் we are going to do is, ஸோ நம்ம 1 by 1 ரெகுலர் எக்ஸ்பிரஷனோட கேரக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம கற்றுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லெட் ஸ்டார்ட் வித் ஸ்கொயர் ப்ராக்கெட். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா a set of கேரக்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் ரெப்ரசன்ட்ஸ் சிங்கிள் கேரக்டருங்க. சிங்கிள் கேரக்டர்னா ஒரே ஒரு எழுத்தை தான் நம்ம செட் ஆஃப் கேரக்டர்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பெயிண்ட் எடுத்துக்கிறேன். பெயிண்ட் டயக்ராமில் லெட் மீ புட் 3 அண்டர்ஸ்கோர்ஸ். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், 3 அண்டர்ஸ்கோர்னா என்னன்னா ஒரு 3 லெட்டர் வேர்டு, ஒரு 3 லெட்டர் வேர்டு நான் எடுத்துக்கிறேன். நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே இதை நான் சைஸும் கொஞ்சம் பெருசு பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எனக்கு ஒரு 3 லெட்டர் வேர்டு இருக்கணும். அதில் எனக்கு முதல் வேர்டு ஏவாக இருக்கலாம், பியாக இருக்கலாம், இல்லை சியாக இருக்கலாம். இந்த மாதிரி நான் சொல்கிறேன். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஐ வாண்ட் a 3 letter word. ஃபர்ஸ்ட் லெட்டர் கேன் பி ஏ, பி ஆர் சி. செகண்ட் லெட்டர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பராக தான் இருக்கணும். ஸோ அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற இதில் ஏதாவது ஒரு நம்பராக தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து செகண்ட் லெட்டர் வேர்டு. மூணாவது லெட்டர் எனக்கு என்னன்னா கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டராக தான் இருக்கணும், ஏபிசின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு லிஸ்ட். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேட்டர்ன், என்ன பேட்டர்னா எனக்கு ஒரு 3 லெட்டர் வார்த்தை தேவை. அந்த 3 லெட்டர் வார்த்தை ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் ஏபிசி இதுக்குள்ளே தான் இருக்கணும். சிடிலாம் அலௌட் இல்லை. ஏபிசி அதுவும் ஸ்மால் லெட்டராக தான் இருக்கணும். ரெண்டாவது லெட்டர்
நியூமெரிக்கலா இருக்கலாம். 4வது லெட்டர் கண்டிப்பா எனக்கு ஆ ஒரு எனக்கு என்ன வேணும்னா, இட் ஷுட் பி வித்தின் கேப்பிட்டல் லெட்டர் ஆஃப் ஏ டூ இசட். இந்த மாரி நான் ஒரு ரெக்வயர்மென்ட் வைக்கிறேன். அப்போ நான் ஒரு சில லெட்டர்ஸ் தான் எழுதுறேன். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு A3Z அப்படின்னு குடுத்தேன்னா, இது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆனா இதுவே A4 நான் Zன்னு குடுத்தேன்னா சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா நான் கேட்டது 3 லெட்டர் தான். ஸோ 3 லெட்டர் வேர்ட் கரெக்ட்டா இருக்கு. ஆனா முதல் லெட்டர் Aன்றது ஸ்மாலா இல்ல அதான் ஸ்மாலா இல்ல கேப்பிட்டலா இருக்கு. ஸ்மாலா இருந்தா அக்செப்ட் ஆயிருக்கும். இதே மாரியே நான் என்ன பண்றேன்னா, J0Y இப்படி குடுக்குறேன். இப்போ இந்த இது எனக்கு என்னன்னா, செகண்ட் லெட்டர் ஓகே. நான் டிஜிட் இங்க 0ன்னு போட்டேன். தேர்ட் லெட்டர் ஒய் கேப்பிட்டல் லெட்டர் ஓகே. ஆனா ஜேன்றது அடி வாங்குது. ஏன்னா, நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏபிசி தான் அலவுடு. மீதி எனக்கு அத தவிர வேற எந்த லெட்டரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இதுவுமே மேட்ச் ஆகாது. அப்போ ஒரு லெட்டர ரீப்ரசன்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, வி ஆர் கோயிங் டு யூஸ் திஸ் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ். ஸ்கொயர் பிராக்கெட்ன்றது ஒரு செட் ஆஃப் கேரக்டர். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் என்னன்னா, ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு ஏஆர்என்னு வச்சிருக்கேன். அப்படின்னா என்னன்னா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு ஏபிசி இப்படி குடுத்தேன்னா, என்னோட ஒரு எழுத்து ஏபிசி ஆக தான் இருக்கணும். அத தாண்டி வேற எதுவும் இருக்கக்கூடாது. அப்ப இட் ரெப்ரசன்ட்ஸ் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள குடுக்கிறது ஒரு லெட்டர் என்னவா இருக்கலாம் அப்படின்றதுக்காக நீங்க அந்த ஏபிசி குடுக்குறீங்க. அதே மாரியே நம்ம ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் ரேஞ்ச் கூட குடுக்கலாம். A-Nன்னு. அப்ப நான் என்ன பண்றேன்னா, இங்க எனக்கு என்னவா இருக்கணும்? இட் ஷுட் பி கேப்பிட்டல் லெட்டரா தான் இருக்கும். அப்ப கேப்பிட்டல் A ஹைஃபன் கேப்பிட்டல் Z. ஏன்னா நான் ABCDன்னு சொல்லிட்டு இங்க நான் இருக்கிற மாரி நான் டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்ப A ஹைஃபன் Z. அப்ப இது இட் ரெப்ரசன்ட்ஸ் எனக்கு A to Z ஆனா கேப்பிட்டலா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதே மாரி இங்கேயும் நம்ம என்னன்னா 0 to 9. அப்போ இதுதான் என்னோட பேட்டர்ன். அப்ப நான் இத மொத்தமா சேர்த்து எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் ABCயா இருக்கலாம். செகண்ட் லெட்டர் 0 to 9 ஆக இருக்கலாம். தேர்ட் லெட்டர் A to Z ஆக இருக்கலாம். அப்போ இத நான் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணனா, இந்த பேட்டர்னுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதானா, இப்போதைக்கு எந்த பேட்டர்னும் இல்ல. ஆனா நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். என்ன டெஸ்ட் பண்ணுவோம்னா, நீங்க வேணும்னே ஒரு எழுத்து எழுதுறேன். நான் என்ன பண்றேன், H8Iன்னு குடுக்குறேன். அங்க மேட்சிங் இல்ல. இப்போதைக்கு மேட்ச் ஆனா இங்க கலர் வரும். இப்போதைக்கு இல்ல. நான் என்ன பண்றேன், C5J அப்படின்னு குடுத்தேன்னா, எனக்கு இங்க பாருங்க ஒரு மேட்ச். C5Jன்னு ஒரு மேட்ச் ஆயிருக்கு. அதே மாரியே நான் வேற ஏதாவது குடுக்குறேன். 88Aன்னு குடுத்தா மேட்ச் ஆகல. ABCன்னு குடுத்தா மேட்ச் ஆகல. ஆனா ஸ்மால் 1A இப்படி குடுத்தா 2வது மேட்ச். அப்ப நீங்க சொன்ன பேட்டர்ன்ல மொத்தமா 3 லெட்டர் தான் இருக்கணும். அந்த 3 லெட்டர்ல எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இட் ஷுட் பி ஸ்மால். அதுவும் ABC தான் அலவுடு. செகண்ட் லெட்டர் கேன் பி நம்பர் 0 to 9 அண்ட் தேர்ட் லெட்டர் கேன் பி கேப்பிட்டல் A to Z. இங்க நான் ABCன்றத நான் எடுத்துட்டு A to Zன்னு குடுக்குறேன். அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த செகண்டும் மேட்ச் ஆகுது. ஏன்னா A to Zன்றனால எனக்கு செகண்ட்ல ஐ கெஸ் H மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்ப H அலவுடு 8I இது இந்த 3 லெட்டர் கொண்ட இந்த வேர்ட் இருக்குங்க. அலவுடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருது. இப்ப இத தாண்டி நம்ம எக்ஸ்ட்ராவா என்னென்னலாம் குடுக்கலாம்னா, A-Nன்னா ஒரு சீக்வென்ஸ் இதுலருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் அப்படின்னு. இப்போ அதே ஸ்கொயர் பிராக்கெட்ல அந்த லெட்டருக்கு முன்னாடி கேப் சிம்பிள் ஷிஃப்ட் கீ 6 லெட்டர் நம்பர் 6 உங்க கீபோர்ட்ல ஷிஃப்ட் கீ 6 அப்படின்னா அந்த கேப் சிம்பிள் வரும். இதுக்கு என்ன மீனிங்னா, இந்தந்த லெட்டர தவிர அப்படின்னு அர்த்தம். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல A to Z கேப் சிம்பிள் நான் குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்னன்னா A to Z தவிரன்னு சொல்லுது. அப்ப நான் என்ன பண்ணணும்னா, நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால் A to Z J. செகண்ட் லெட்டர் வந்து நம்பரா 9. தேர்ட் லெட்டர் வந்து A to Z இருக்கக்கூடாதாம். அப்ப நான் இங்க 3ன்னு குடுத்தா இது மேட்சிங். அப்ப J93ன்றது மேட்சிங். 3 மேட்ச் ஆகும். எனக்கு சிம்பிள் மேட்ச் ஆகும். அண்டர்ஸ்கோர் மேட்ச் ஆகும். அண்ட் எனக்கு கோலன் மேட்ச் ஆகும். எனிதிங். ஏன்னா அவன் கேட்கறது ஒரு 3 லெட்டர் வேர்டு. அந்த 3 லெட்டர் நான் இங்க ஒயிட் ஸ்பேஸ் குடுத்தா கூட மேட்ச் ஆகும். என்னங்க 3 லெட்டர்ன்னு சொல்றீங்க, ஆனா இங்க ஒயிட் ஸ்பேஸ் கூட மேட்ச் ஆகுதே. பாருங்க J9 ஒரு டாட் இருக்கு. அந்த டாட்ன்றது என்னன்னா, இங்க பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லாவே குட்டி குட்டியா டாட்ஸ் இருக்கும். இந்த டாட்ன்றதுமே என்னன்னா ஒயிட் ஸ்பேஸ் தான். ஒயிட் ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ a கேரக்டர். கம்ப்யூட்டருக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்லாம் தாங்க தெரியும். அதுக்கு இது இங்கிலீஷ், இது தமிழ்னா கம்ப்யூட்டருக்குலாம் புரியாது. இப்ப
இப்போ கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்பேஸ் பார் அமுக்கினாலும் அதுவுமே ஒரு கேரக்டர் தான், ஒயிட் ஸ்பேஸ்னு ஒரு கேரக்டராக எடுத்துக்கும். மீது எல்லாமே எனக்கு நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இங்கே இருக்கு. ஸோ நவ் ஏன்னா நான் சொல்லியிருக்கிறது என்னன்னா ஏ டு Z தவிர இது எது இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு ஸ்பேஸ் இருந்தாலும் அதுவும் ஓகே தான். அப்போ எனக்கு இதுதான் மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ கேப் சிம்பிள் மீன்ஸ் எனி திங் எக்ஸெப்ட், இது தவிர எனக்கு எது இருந்தாலும் ஓகே தான். இல்லைனா நீங்கள் ARN கொடுத்த மாதிரி 0 1 2 3ன்னு சொல்லிட்டு நம்பர் கூட கொடுக்கலாம். இப்போ நான் இங்கே 0 to 9 கொடுத்த மாதிரி 0 1 2 3 4 5 6 7 8 9 இப்படி கொடுத்தாலும் ஓகே, ஐஃபன் கொடுத்தாலும் ஓகே, இப்படி ஸ்பெசிஃபிக்காக ஃபுல் நம்பர்ஸ் கொடுத்தாலும் ஓகே. நான் நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு டிஜிட் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட் 0 to 5, செகண்ட் டிஜிட் 0 to 9 அப்போ இப்படி கொடுத்துருக்காங்க 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்டில். நம்ம இதை எரேஸ் பண்ணோம்னா முதல்ல 0 to 9ன்னு கொடுக்குறேன். அப்போ எனக்கு தேவை என்னன்னா ஒரே ஒரு லெட்டர், அது எங்கெங்கெல்லாம் 0 to 9ல இருக்கோ அதெல்லாம் காமி. மொத்தமாக எனக்கு எத்தனை மேட்ச் அடிச்சிருக்குன்னா டோட்டல் மேட்சஸ் இங்கே மேலே இருக்கும் 37 மேட்சஸ் இருக்கு. இங்கே எந்தெந்த மேட்ச் எங்கெங்க இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ 35ன்றது எனக்கு என்னன்னா எனக்கு எங்கே மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு கர்சர் அங்கே போய் நின்றுடும். இப்போ இதுவே நான் 21 கொடுத்தனா இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு கர்சர் அங்கே போய் நின்றுது. ஸோ அப்போ மொத்தமாக எத்தனை டிஜிட் இருக்குன்னு இது பக்கத்துலேயே இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு 0 to 9 மறுபடியும் கொடுக்கு. இதுக்கு என்ன மீனிங்னா எத்தனை 2 டிஜிட் நம்பர்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரும். அப்போ எங்கெங்கெல்லாம் 2 டிஜிட் நம்பர் இருக்கோ எனக்கு அது எல்லாமே குரூப்பாக மேட்ச் ஆகி மொத்தம் 15 2 டிஜிட் நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வருது. ஸோ திஸ் இஸ் எனக்கு ஸோ வி ஆர் சேயிங் தஸ் ஆஸ் அ நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்ன்றது ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ். ஆனால் அது ஒரு லெட்டர் தான் ரெப்ரசென்ட் பண்ணும். நீங்கள் இப்படி கூட கொடுக்கலாம், A to Z அண்ட் கேபிட்டல் A to Z அப்படின்னும் கொடுக்கலாம். அப்போ என்ன மீனிங்னா இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரே ஒன்று நம்பர் இல்லை லெட்டர் தான் பார்த்தோம். இப்போ இப்படி கொடுத்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் A to Z இருந்தாலும் ஓகே, கேபிட்டல் லெட்டர் A to Z இருந்தாலும் ஓகே, 0 to 9 இருந்தாலும் ஓகே. ஆக்சுவலாக இங்கே கொஞ்சம் கலராக இருக்குது, இதை நான் இது பெயிண்டில் வேணால் நான் இங்கே போட்டு காமிக்கிறேன். அப்போ இதுக்கு என்னன்னா எனக்கு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் மீனிங் ஒரு லெட்டர், இந்த ஒரு லெட்டர் என்னவா இருக்கலாம்னா A to Z இருக்கலாம், கேபிட்டல் A to Z இருக்கலாம், 0 to 9 இருக்கலாம். இதை தாண்டி கமா இருந்தாலும் ஓகே, ப்ளஸ் இருந்தாலும் ஓகே, அண்டர்ஸ்கோர் இருந்தாலும் ஓகே. அப்போ இந்த சிம்பிள்ஸும் நம்மளுக்கு என்ன மீனிங்னா எனக்கு எந்த சிம்பிள் இருந்தாலும் ஓகே தான். அப்போ ஒரு கேரக்டர் இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுவே நான் இங்கே போயிட்டு கேப் சிம்பிள் கொடுத்தேன்னா நம்ம அங்கே பார்த்த மாதிரி நம்ம பிபிடியில் பார்த்த மாதிரி இதை தவிர வேறு என்னெல்லாம் இருக்கோ அலவுடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் ஃபைனலாக நீங்கள் ஒரு லெட்டரை ரெப்ரசென்ட் பண்ணோன்னா இப்போ எனக்கு என்னன்னா சார் லெட்டரில் சிம்பிள் எங்கெங்கெல்லாம் இந்த டாக்குமெண்ட்டில் டாட் இருக்கணும்னு நான் பார்க்கணும். இப்போ நான் டாட்னு கொடுத்தேன்னா எல்லாமே மேட்ச் ஆகுது, மொத்தம் 1355 மேட்ச் ஆகுது. அது ஏன் டாட்னா எல்லாமே மேட்ச் ஆகுது? ஸோ அப்போது நம்ம இங்கே என்னோட செட்ஸுன்ற நம்மளோட செட்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்ன்ற செட்டு இந்த டாபிக் நம்ம பார்க்கறதுக்கு பதில் இங்கே டாட்ன்றதுக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் மீனிங் என்னன்னா எனி கேரக்டர்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். இதை நம்ம இன்னும் பார்க்கல, இதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ டாட் மீனிங் எனி கேரக்டர். அப்போ அதனால தான் நான் இங்கே வெறும்னே டாட்னு கொடுத்தனா எனி கேரக்டர்ன்றனால எல்லாமே மேட்ச் ஆகி 1355 மேட்சஸ்ன்னு வருது. அப்போ அந்த டாட்டு எனக்கு லிட்ரலாக டாட் எங்கே இருக்குன்னு தேடணும், எனி கேரக்டர்லாம் இல்லை, லிட்ரலாக வேர் இஸ் டாட் அப்படி நான் தேடணும்னு நினைக்கும் போது புட் தட் இன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் டாட்னு கொடுத்தீங்கன்னா மொத்தம் என்னோட டாக்குமெண்ட்டில் 18 டாட் இருக்குன்னு அந்த டாட்டை மட்டும் காமிக்குது. அப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிம்பிளை தேடணும், ஏன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் அந்த டாட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அந்த அர்த்தம்லாம் வேணாம், ஐ வாண்ட் டு லிட்ரலி சர்ச் தட் டாட்னா நீங்கள் அப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் டாட்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம். அப்போ நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் செட்டு இதில் நம்ம என்னன்னா ஒரு லெட்டர் என்னவா இருக்கலாம்னு நம்ம சொல்லுவோம். இதே மாதிரி மல்டிபிள் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸை வச்சு எனக்கு ஒரு 3 லெட்டர் 4 லெட்டர் 5 லெட்டர் வேர்டு என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நான் முடிக்கும் போதே நான் என்ன பண்ணுறேன், நம்ம இந்த இமெயில் வேலிடா இன்வேலிடான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்னா என்னன்னு நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ அது கூடவே ஸ்லாஷ்ன்னு இருக்கு. ஸ்லாஷ்ன்றதுக்கு என்ன மீனிங்னா இட் ரெப்ரசன்ஸ் ஒரு ஸ்பெஷல் சீக்வன்ஸ். அப்படின்னா என்ன? ஸோ ஸ்லாஷ் பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ ஸ்லாஷ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டல் ஏன்னா என்னன்னா returns as match if the specified character is the beginning of the string. beginning of the stringனா என்னன்னா நான் என்ன பண்ணுறேன், ஸ்லாஷ் ஏன்னு கொடுக்குறேன், கேபிட்டல் ஏன்னு கொடுத்தேன்னா எனக்கு என்னன்னா குட்டியாக ஒரு பிங்க் கலரில் ஒரு லைன் வந்துருக்கும். எங்கே வந்திருக்குன்னா ஸ்டார்டிங்கில் வந்திருக்கு பாரு.
அதுவும் அவுட்புட் மேட்ச்னு வந்திருக்கு. அப்படின்னா என்னன்னா மேட்ச் ஆனது ஒரு எம்டி ஸ்ட்ரிங். ஸோ வாட் டஸ் இட் மீன்னா ஸ்லாஷ் ஏன்னா என்னன்னா என்னோட ஒரு 100 பக்கம் டாக்குமெண்ட் இருக்குங்க. அதுல முதல் பக்கத்துல முதல் லைன்ல முதல் வார்த்தை அது எனக்கு என்னவா இருக்கணும். எனக்கு இந்த முதல் வார்த்தை இப்போ நார்மலா இங்க த அப்படின்னு நான் போட்டிருக்கேன். நான் என்ன பண்றேன்னா நம்ம இப்போ ஸ்டோரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு வார்த்தை வச்சு தே வில் ஸ்டார்ட் அ ஸ்டோரி. ஒரு மேஜிக்கல் ஸ்டோரி இல்லை ஸ்டோரி புக் மாதிரி நமக்கு தான் சொல்லும். அதே மாதிரியே இல்லை ஏதாவது ஒரு சீரியஸானதெல்லாம் தி எர்த் அந்த மாதிரி தன்ற ஒரு வார்த்தையில யூஸ் பண்ணுவாங்க. நான் என்ன பண்றேன் என்னோட ஸ்டார்டிங் வேர்டு தர்ன் இருக்கா அப்படின்னு நான் செக் பண்றேன். இருக்குன்னா இருக்கு ஒன் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்க வருது. இல்ல ஸ்டார்டிங் லெட்டர் வந்து நான் நான் ஏ அப்படின்னு சொன்னா இல்ல மேட்ச் கிடையாது. ஸ்மால் ஏன்னு கொடுத்தாலும் இல்ல. ஆனா தர்னு கொடுத்தா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். சப்போ இங்க இந்த this slash a represents beginning of my entire document or beginning of my string. அதே மாதிரி a slash capital Z represents ending of my string. நான் வெறும் ஸ்லாஷ் ஜெட்னு கொடுத்தேன்னா நீங்களே பார்க்கலாம் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆக்சுவலா நான் எரேஸ் பண்ணிட்டேன்னா ஓகே நான் எரேஸ் பண்ணிட்டேன்னா ஸ்லாஷ் ஜெட்ன்றது எண்டிங் ஆஃப் மை ஸ்ட்ரிங். ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் செலக்ட் ஆயிருக்கு. நான் பைத்தான் அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நான் ஸ்லாஷ் ஜெட்னு கொடுத்தேன்னா நீங்களே பார்க்கலாம் ஒரு பிங்க் கலர் லைன் எங்கே வந்துருக்குன்னா எண்டிங் ஆஃப் மை டாக்குமெண்ட் இந்த இடத்துல வந்துருக்கு. ஸோ இந்த எண்டிங் ஆஃப் மை டாக்குமெண்ட் என்னன்னா எனக்கு என்னோட டாக்குமெண்ட் எதில் முடியுதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இட் ரெப்ரசன்ஸ் எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிங்க் கலர் இருந்து எந்த இடம். இப்போ நான் ஸ்லாஷ் ஏன்னு கொடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் டைப் பண்ணேன். ஏன்னா பிங்க் கலருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் தான் கண்டென்ட்டே இருக்கு. ஸோ ஐம் ரைட்டிங் த அப்படின்னு கொடுத்தனா மேட்ச் ஆகுது. ஸ்லாஷ் ஜெட்டுன்னு கொடுக்கும்போது பிங்க் கலரில் வருது. ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் கண்டென்ட்டே இருக்கு. அப்போனா ஜெட்டுக்கு முன்னாடி போயிட்டு எனக்கு சப்போஸ் ஆப்பிள்ன்ற வார்த்தையில் முடியுதா என்னோட டாக்குமெண்ட்லாம் இல்லை. நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல போயிட்டு ஆப்பிள்னு டைப் பண்ணுறேன். இப்போ மேட்ச் பாருங்களேன் ஒன் மேட்ச் அப்படின்னு வருது. ஒன் மேட்ச்னா என்னன்னா எனக்கு இந்த டாக்குமெண்ட் உண்மையிலேயே ஆப்பிள்ன்ற வார்த்தையில தான் முடியுது. அப்போ ஆப் ஏபிபிஎல்இன்ற 5 லெட்டர் முடியறதா இருக்கா முடியுதுன்னா அந்த பிங்க் கலர் லைன் ரெப்ரசென்ட் பண்றது. இப்போ நான் இந்த ஸ்லாஷ் ஜெட்னு கொடுத்துட்டேன்னா வேற ஏதாவது ஆப்பிள் இருந்தாலும் அதுவும் மேட்ச் ஆகும். நான் இந்த இடத்துல ஆப்பிள்னு கொடுக்குறேன். நான் கொடுத்தேன்னா இங்கே ஒரு ஆப்பிள் இருக்கு இங்கே ஒரு ஆப்பிள் இருக்குன்னு சொல்லிட்டு 2 ஆப்பிள் வருது. ஆனால் எனக்கு என்னன்னா அந்த ஸ்லாஷ் ஜெட்னா என்னன்னா இஃப் மை டாக்குமெண்ட் இஸ் எண்டிங் அட் த இந்த டாக்குமெண்ட் எண்டிங்ல இந்த வார்த்தை இருக்கா அப்படின்றதுக்காக ஸ்லாஷ் ஜெட்னு கொடுத்தேன்னா ஆப்பிள்ன்ற வார்த்தை அண்ட் டாக்குமெண்ட் எண்டிங் இந்த பிங்க் லைன் இது இருக்கா இருக்கு. அப்போ உங்க டாக்குமெண்ட் ஆப்பிள்ல தான் முடியுது. இப்போ இதுக்கு பதிலாக வேற ஏதாவது வார்த்தை கொடுத்தாலுமே நோ மேட்ச் எனக்கு பேட்டர்ன் இல்லைன்னு வருது. அப்போ நம்ம ஸ்லாஷ் ஏ அண்ட் ஸ்லாஷ் ஜெட் ரெப்ரசன்ஸ் எனக்கு அட் த பிகினிங் அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். இந்த ஸ்லாஷ் பி அண்ட் ஸ்லாஷ் கேபிட்டல் பி தான் நம்ம கொஞ்சம் நாட் ட்ரிக்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனாக என்னன்னு சொல்லிட்டேன். நீங்களும் ஒரு ரா டேட்டா போட்டு சும்மா ட்ரை அண்ட் எரர் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் வில் பி டெஃபினெட்லி யூஸ்ஃபுல். ஸோ இந்த ஸ்லாஷ் பி அப்படின்றது என்னன்னா இட் ரெப்ரசன்ஸ் பிகினிங் அண்ட் த எண்ட் ஆஃப் த வேர்ட். அப்படின்னா என்னன்னா நான் ஸ்லாஷ் பின்னு கொடுத்தேன்னா எனக்கு நீங்கள் பிங்க் கலரில் வரது பார்க்கலாம். ஆனால் எக்கச்சக்கமான இடத்துல பிங்க் பிங்காக இருக்கு. அப்படின்னா என்னன்னா பிகினிங் அண்ட் எண்ட் ஆஃப் த வேர்டு. ஒரு வார்த்தை வேர்டுன்றது செட் ஆஃப் கேரக்டர் சேர்ந்து தான் ஒரு வேர்டு. பிகினிங் அண்ட் எண்டுனா எனக்கு அந்த ஸ்பேஜ் மேக்கர் அப்படின்ற ஒரு வார்த்தையில எனக்கு ஸ்டார்டிங்ல ஒரு பிங்க் கலர்ல வார்த்தை இருக்கு, எண்டிங்ல ஒரு பிங்க் கலர்ல வார்த்தையில ஒரு லைன் இருக்கு. பிகினிங் அண்ட் எண்ட் ஆஃப் த வேர்டுன்றத நம்ம என்ன பண்றோம்னா we can represent this as ஸ்லாஷ் பி. இது எதுக்காக இந்த வார்த்தையை சொல்றாங்க அப்படின்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நான் என்ன பண்றேன் அண்டுன்ற ஒரு வார்த்தையை நான் சர்ச் பண்றேன். என்னதுன்னா ஏஎன்டி அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் சர்ச் பண்றேன். எனக்கு மொத்தமா எத்தனை மேட்ச் இருக்குன்னா 8 மேட்ச் இருக்கு. எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்களேன். அண்டு ஸ்டாண்டர்டுன்ற ஒரு வார்த்தைக்குள்ள அண்டுன்னு இருக்கும். அப்புறம் அண்டு ரேண்டம்ன்ற ஒரு வார்த்தைக்குள்ள அண்டுன்னு இருக்கும். அப்புறம் அண்டு. அப்ப மொத்தமா 8 மேட்ச்ல 6 தான் அண்டு, மீதி 2 ஸ்டாண்டர்டு ரேண்டம். அதுக்குள்ள ஏஎன்டின்னு உள்ள இருக்கு. அப்ப நான் எனக்கு தேவையானது ஒரு 3 லெட்டர் வேர்டு ஏஎன்டி. அது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா என் டாக்குமெண்ட்ல இந்த இடத்துலலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. நீங்க ஒரு வார்த்தையை சர்ச் பண்ணும்போது மேட்ச் ஹோல் வேர்டு அப்படின்னு ஒரு வார்த்தைலாம் போட்டிருக்கு. நீங்க ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல சர்ச் பண்றீங்கன்னா மேட்ச் ஹோல் வேர்டு அப்படின்னா என்னன்னா அந்த அண்டுன்ற வார்த்தை மட்டும் தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி பின்னாடிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம எனக்கு கொடு அப்படின்றதான் மேட்ச் ஹோல் வேர்டு. அப்ப அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா
இந்த பிங்க் கலர் லைன் ஸ்லாஷ் பின்னு கொடுத்தனா இட் ரெப்ரசன்ஸ் த பொசிஷன், எங்கன்ற பொசிஷனுக்காக அந்த பிங்க் கலர் லைன். நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் இப்போ நான் இந்த பிங்க் லைன் கொடுக்கும்போது நீங்களே பார்க்கலாம், ஸ்டாண்டர்டுன்ற வார்த்தை இங்க இருக்கு. இந்த பிங்க் லைன் எங்க இருக்குன்னா எஸ்க்கு முன்னாடியும் டிக்கு அப்புறமும் இருக்கு. ஆனா இப்போ நான் இங்க அண்டுன்ற ஒரு வார்த்தை எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி பிங்க் கலர்ல இருக்கு, பின்னாடி பிங்க் கலர்ல இருக்கு. அப்போ நான் வெறும்னே அண்டுன்னு சர்ச் பண்ணனா எனக்கு எந்தெந்த அண்டுலாம் வருது. நான் இன்னொரு வார்த்தையும் போட்டுக்கிறேன், ஏஎன்டிஒய் ஆண்டின்னு ஒரு வார்த்தையும் போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்து அண்டுல முடிகிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை, ஆல்டசென்ட் அப்படின்னு நான் கொடுத்துறேன். அப்போ மொத்தமா 10 மேட்ச். இதுல 6 மேட்ச் மட்டும்தான் அண்டோட ஹோல் வேர்ட்ஸ். மீதி ஒன்று ஸ்டார்டிங்ல இருக்கு ஆண்டின்னு, இல்லை எண்டிங்ல இருக்கு, இல்லை நடுவில் இருக்கு. இப்போ எனக்கு ஹோல் வேர்ட்ஸ் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் இங்க போயிட்டு ஸ்லாஷ் பின்னு கொடுத்தேன்னா ஸ்டார்டிங்ல என்னோட பிங்க் கலர் லைன் வா, அந்த பிங்க் கலர் லைனுக்கு என்னோட பிங்க் கலர் லைன் வா, பிங்க் கலர் லைனுக்கு அப்புறம் ஏஎன்டின்னு இருக்கணும், அடுத்து ஒரு பிங்க் கலர் லைன் இருக்கு. இந்த மாதிரி பேட்டர்ன் சர்ச் பண்ணா அண்டுன்ற ஹோல் வேர்டு மட்டும். இப்போ நான் ஸ்லாஷ் பின்னு கொடுத்தோன்னே எனக்கு 10 மேட்ச் 7 மேட்ச் ஆயிடுச்சு. அப்படின்னா முதல்ல ஒரு பிங்க் கலர் லைன், அடுத்து ஏஎன்டி. ஆனா இந்த ஆண்டியும் மேட்ச் ஆகுது. இல்ல எனக்கு அடுத்து ஒரு பிங்க் லைன் வேணும்னு சொல்லிட்டு ஸ்லாஷ் பின்னு கொடுத்தேன்னா நவ் ஹோல் வேர்டு மட்டும் தாங்க வரும். ஹோல் வேர்டுனா என்னன்னா எங்கெங்கெல்லாம் அண்டுன்னு சொல்லிட்டு இருக்கோ அந்த ஹோல் வேர்டு மட்டும் தான் எனக்கு வருது. இப்போ ஸ்லாஷ் பின்றது எங்கெங்க பிங்க் லைன் வரும்னா அட் த பிகினிங் அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த வேர்டு. இதுவே ஸ்லாஷ் கேபிட்டல் பின்றது அதுக்கு என்ன மீனிங்னா எனக்கு பிகினிங் அண்ட் எண்டை தவிர நடுவில் இன் பிட்வீன். இப்போ நான் ஸ்லாஷ் கேபிட்டல் பின்னு கொடுத்தேன்னா நீங்களே பார்க்கலாம், நிறைய குட்டி குட்டி குட்டியாக நிறைய லைன்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக என்னன்னா இப்போ நான் ஏதாவது ஒன்று எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளி அப்படின்னு எடுக்கிறேன்னா நீங்களே பார்க்கலாம், அந்த பிங்க் கலர் லைனு ஸ்டார்டிங்லையும் எண்டிங்லையும் இல்லையும் நடுவில் குட்டி குட்டியாக அந்த கோட்ஸ்லாம் இருக்கு. அப்படின்னா ஸ்மால் லெட்டர் பின்றது பிகினிங் அண்ட் எண்டு, பிங்க் கலர்ன்றது கேபிட்டல் பின்றது இன் பிட்வீன்ல இருந்தது. இப்போ எதுக்காக இந்த பி அண்ட் கேபிட்டல் பி இருக்குன்னு டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் வரும். எனக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்னா எங்கெங்கெல்லாம் அண்டுன்ற வார்த்தை எனக்கு ஒரு வார்த்தைக்கு நடுவில் இருக்கோ அதை மட்டும் காமி. அப்போ ஆண்டுன்னு கொடுத்தனா மொத்தமாக எனக்கு என்ன வருதுன்னா, ஸோ டோட்டலாக ஐ ஹாவ் 10 ஆன்சர் இருக்கு. எனக்கு அந்த 10 ஆண்டு வேண்டாம், எனக்கு என்ன வேணும்னா இன் பிட்வீன்ல எங்கன்னா ஸ்டாண்டர்டுன்ற வார்த்தை இல்லை நடுவில் அண்டு இருக்கு, ரேண்டம்ன்ற வார்த்தைக்கு நடுவில் அண்டு இருக்கு, அது மட்டும் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெக்குவயர்மெண்ட்டாக வைக்கிறேன். ஸோ அப்போ அந்த சினாரியோவில் யூ வில் பி யூசிங் த ஸ்லாஷ் கேபிட்டல் பி. நான் ஸ்லாஷ் கேபிட்டல் பின்ற பொசிஷன் என்னது, ஒரு வார்த்தைக்கு நடுவில் தான் அந்த பிங்க் லைன்ஸ்லாம் வருது. இப்போ ஸ்லாஷ் கேபிட்டல் பின்றது இட் மீன்ஸ் த பொசிஷன் வேர் இட் இஸ். அப்போ ஸ்லாஷ் பி ஏஎன்டி. இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம், இன் பிட்வீன்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், பொசிஷன் ஏஎன்டின்னு இருக்கு. அப்போ இது மேட்ச் ஆகுது, ஆல்டசென்ட்டும் மேட்ச் ஆகுது, ரேண்டமும் மேட்ச் ஆகுது. ஆனால் ஆல்டசென்ட் வரக்கூடாது, ஏன்னா அது வார்த்தைக்கு எண்டிங்கில் இருக்கு, எனக்கு நடுவில் இருக்கிறது தான் வேணும்னு நினைக்கிறேன். அப்போ திருப்பி ஒரு ஸ்லாஷ் கேபிட்டல் பின்னு கொடுத்தனா ஸ்டாண்டர்டுக்கு நடுவில் அண்டு இருக்கு, ரேண்டுக்கு நடுவில் அண்டு இருக்கு, மொத்தமா 2 அண்டு உங்க வார்த்தைக்கு நடுவில் இருக்குன்னு மேட்ச் ஆகுது. இதனாலதான் இது என்னன்னு சொல்றேன்னா பேட்டர்ன் சர்ச்சிங் அல்காரிதம். நீங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். இங்க ஸ்லாஷ் பிக்கு பதில் நீங்க ஸ்மால் லெட்டர் பின்னு கொடுங்க, எது எதெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. அப்படின்னா எனக்கு எந்தெந்த வார்த்தையில அண்டுன்னு முடியுதோ, இல்ல இங்க ஸ்மால் பி கொடுத்துட்டு அங்க எனக்கு கேபிட்டல் பின்னு கொடுத்தீங்கன்னா எந்தெந்த வார்த்தையெல்லாம் அண்டுன்னு ஸ்டார்ட் ஆகுதோ இப்படிலாம் நீங்க கொடுக்கலாம். எனக்கு இந்த ஏன்றதும் எனக்கு கேபிட்டல் லெட்டராகவும் இருக்கலாம், ஸ்மால் லெட்டராகவும் இருக்கலாம். அப்போ ஏஏ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸ்கொயர் ப்ராக்கெட்னா என்னன்னா கேபிட்டல் அண்ட் ஸ்மால். நான் வெறும்னே ஸ்மால் லெட்டர் ஏ மட்டும் ஏஎன்டின்னு கொடுத்தேன்னா ஸ்மால் லெட்டர் மட்டும் தான், இது எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ். ஆனால் வேறு ஏதாவது நான் கொடுக்குறேங்களா, ஏஎன்டி லிட்ரேச்சர் அப்படின்னு கொடுக்குறேன், அண்ட் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அது ஒரே வார்த்தை தான். நான் நடுவில் ஸ்பேஸ் போட்டால் தான் அது 2 தனித்தனி வார்த்தையாயிரும். ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரே வார்த்தை. அப்போ எனக்கு நான் கேபிட்டல் லெட்டர் கொடுத்தாலும் மேட்ச் ஆகும், ஏன்னா நான் கொடுத்துருக்கிறது ஒரு 3 லெட்டர் வேர்டு. ஃபர்ஸ்ட் லெட்டர் கேன் பி கேபிட்டல் ஏ ஆர் ஸ்மால் ஏ. செகண்ட் லெட்டர்ல டேரக்டா என்னன்னே கொடுத்துட்டா அப்போ என் மட்டும் தான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. தேர்ட் லெட்டர்லையும் டின்னு கொடுத்துட்டா அப்போ டி தான் இருக்கணும், வேற எதுவும் இருக்கக்கூடாது. இதுதான் இந்த ரெப்ரசன்ட் மீனிங். இந்த ஸ்லாஷ் பின்றது என்னன்னா பொசிஷன், எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற பொசிஷன் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் ஸ்மால் லெட்டர் பி அண்ட் கேபிட்டல் லெட்டர் பி. ஐ நோ இது கொஞ்சம் இட் மே ஃபீல் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், பட் ஆக்சுவலா வென் யூ கீப் ஆன் ப்ராக்டிசிங் இந்த ஸ்கில் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ன்றது லினக்ஸை சார்ந்தது கிடையாதுங்க. இது பைத்தானுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஜாவா, .NET, நீங்கள் லெஃப்ட்லேயே பார்க்கலாம். இது ஒரு
ஜென்ரல் நாலேஜ்னு எடுத்துக்கலாம். இது பேட்டர்ன் சர்ச்சிங்காக யூஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணுவேன். டெக்ஸ்ட் எடிட்டர் என்னன்னா விசுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுவேன். இப்போ என்கிட்ட விசுவல் ஸ்டுடியோ கோட் இருக்கு, சில டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு. நான் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் எடுத்துக்கிறேன்ல, இதுல கண்ட்ரோல் எஃப்னா சர்ச்னு வரும், ஃபைண்டுன்னு வருது. இங்கேயே என்ன சொல்லிடுறான்னா மேட்ச் கேஸ் அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ், கரெக்டா ஏஎன்டினா அதை மேட்ச் பண்ணு, ஹோல் வேர்டுனா அந்த ஹோல் வேர்டு மட்டும் தான் இருக்கணும். இல்லை இதை தாண்டி காம்ப்ளெக்ஸாக நீங்கள் சர்ச் பண்ணணும்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுங்க. அப்போ நான் ஜாவா படிக்கிறேனோ பைத்தான் படிக்கணும்னா மேட்டர் இல்லை. ஒரு பேட்டர்னை சர்ச் பண்ணணும்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ன்றது ஒரு காமன் நாலேஜ். அதனால தான் நான் அதை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். நவ் நம்ம லினக்ஸில் டெக்ஸ்ட் மேனிப்புலேட்டிவ்ன்றது தான் இன்னையோட டாப்பிக்கே, அஜெண்டாவே. அப்போ அதுலேயுமே நம்ம இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்றது கண்டிப்பாக இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் த அப்கமிங் கமாண்ட் விச் வி ஆர் கோயிங் டு லேர்ன். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக /b அண்ட் /B என்ன நம்ம லேர்ன் பண்ணுறோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா மீதியெல்லாம் ஈஸி. நம்ம ஆல்மோஸ்ட் 70 to 80% டாபிக் கடந்துட்டோம். மீதியெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா டினா என்னன்னு நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஜிட்ஸ். டிஜிட்ஸ்னா என்னன்னா 0 to 9. அப்போ /dன்னு கொடுத்தீங்கன்னா the d matches a digit which is equal to 0 to 9. அப்போ நீங்க ஸ்கொயர் பிராக்கெட்ல நம்ம 0 to 9 போட்டோம் பார்த்தீங்களா, இதை போடுறதுக்கு /dன்னு போட்டாலும் ரெண்டும் லிட்டரலி ஒன்று தான். நீங்களே இங்கே பார்க்கலாம் /d matches a digit which is actually equivalent to 0 to 9. இப்படி நீங்கள் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு எழுதுறதுக்கு அது சமம் அப்படின்னு. அதே மாதிரியே /D. கேபிட்டல் டினா அதோட ஆப்போசிட். அதுதான் என்ன சொல்லுதுன்னா இட் மேட்சஸ் எனி கேரக்டர் தட் இஸ் நாட் அ டிஜிட். 0 to 9 கேப் சிம்பிள்னா என்னது, ஆப்போசிட். அப்போ நீங்கள் ஸ்மால் டினா டிஜிட் வரும், கேபிட்டல் டினா டிஜிட் இல்லாத எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் காமி. 1334 மேட்சஸ் இன் டிஜிட்ஸ் இல்லாமல் இருக்கு. ஓகே டன். இப்போ நம்ம அதையும் நம்ம ரெஸ் பண்ணிடுவோம். /s இது என்னன்னா இதை ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர்னு சொல்லுவாங்க. எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அதெல்லாம் எனக்கு காமி. அப்போ நான் இங்கே /sன்னு கொடுத்தேன்னா எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அதெல்லாம் காமிக்குது. நான் என்டர் அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதுவுமே எனக்கு மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ எனக்கு என்டருமே மேட்ச் ஆகுது. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கனோ அதெல்லாம் மேட்ச். மொத்தம் 233 மேட்சஸ்ன்னு வருது. அண்ட் எஸ்ஸுக்கு பதில் கேபிட்டல் எஸ்ன்னு கொடுத்தா என்ன அர்த்தம், அதே தான் மீனிங். எனக்கு என்ன மீனிங்னா ஒயிட் ஸ்பேஸை தவிர வேற என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் மட்டும் காமி அப்படின்றது நம்ம /S கொடுக்கலாம். அண்ட் ஃபைனலாக டபிள்யூன்றது என்னன்னா A to Z, small a to capital, small a to small z, capital A to capital Z, 0 to 9 digits இருக்கலாம். அப்புறம் அண்டர்ஸ்கோர் அலவுடு. இதுதான் /W. அப்போ நான் /Wன்னு கொடுத்தேன்னா which is actually equivalent to small a to Z, capital A to Z, 0 to 9 and அண்டர்ஸ்கோருங்க. ஸோ இந்த இதுதான் அலவுடு அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு யூசர் நேம் வைக்கிறீங்கன்னா அவன் ரூல் வச்சிருப்பான். என்னன்னா நீங்க ஆல்பபெட்ஸ் கொடுக்கலாம், நம்பர்ஸ் கொடுக்கலாம், அண்டர்ஸ்கோர் கொடுக்கலாம். ஆனால் நீங்க சிம்பிள் ஹேஷ்டேக் @ன்னுலாம் கொடுக்க கூடாது, அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான் பார்த்தீங்களா ரூலு. அதே மாதிரி /Wன்றது என்னன்னா A to Z, capital A to Z, 0 to 9 அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் அலவுடு அப்படின்னு சொல்றாங்க. சிமிலர்லி /W என்னது, as you guessed, அப்படியே அதோட ஆப்போசிட். ஸோ A to Z 0 to 9 அண்டர்ஸ்கோரை தவிர மீதி எல்லாமே எனக்கு /Wன்னு அர்த்தம். அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் 2 கொஞ்சம் பெரிய டாபிக், ஸ்கொயர் பிராக்கெட் அண்ட் ஸ்லாஷ்னா என்னன்னு நம்ம கற்றுக்கிட்டோம். அண்ட் நீங்கள் சப்போஸ் நோட்ஸ் ஏதாவது எடுக்கணும்னா இந்த ஸ்லைடில் யூ கேன் ஹாவ் அ பாஸ், யூ கேன் நோட் இட் டவுன் வாட் டஸ் இட் மீன்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்னா என்ன, ஸ்லாஷ்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். இப்போ இதை தாண்டி வி ஹேவ் வெரி ஃபியூ சிம்பிள்ஸ் தாங்க. ஸோ மொத்தமாகவே எங்கிட்ட இருக்கிறது ஒரு 3 ஸ்லைட்ஸ் தான். 1, 2 and 3. ஐ டோன்ட் ஹேவ் மச். ஸோ 3 ஸ்லைட்ஸில் இப்போ நம்ம 2 தான் கொஞ்சம் பெரிய டாபிக், அதை நம்ம பார்த்தாச்சு. மீது எல்லாமே லிட்ரலி ஸ்மால் சிம்பிள்ஸ் தான். இப்போ டாட் அப்படின்னா என்னன்னா எனி கேரக்டர். எனி கேரக்டர் மீன்ஸ் எனிதிங், என்னவா வேணா இருந்துட்டு போ அப்படின்றதுக்கு டாட் அப்படின்றது எனி கேரக்டர். ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், டாட்னு கொடுக்குறேன். எனி கேரக்டர், இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருப்பான், எனி கேரக்டர் எக்ஸப்ட் நியூ லைன் கேரக்டர்னு. ஏன்னா நியூ லைன்ன்றது என்னது, ஆக்சுவலா என்டர்ன்ற வார்த்தைக்கு மீனிங் தான் நியூ லைன்.
அடுத்த லைனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு என்டருக்கு மீனிங் தான் நியூ லைன். அப்போ அந்த நியூ லைன் இங்கே ஆக்சுவலாக அது மேப் ஆகல. அந்த நியூ லைனை தவிர மீதி எல்லாமே மேப் ஆகும், எல்லாமே செலக்ட் ஆகும், மேட்ச் ஆகும். ஸோ அப்போ நான் டாட்னு கொடுத்தேன்னா 1364 மேட்சஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மேட்ச் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாலே என்னென்ன லெட்டர் என்னென்ன மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே வருது. ஸோ டாட்ன்றது எனக்கு எனிதிங். எப்போ டாட்லாம் யூஸ் பண்ணுவோம், என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதே மாதிரி ஒரு 3 லெட்டர் வேர்டு வேணும். முதல் லெட்டர் ஏபிசியாக இருக்கணும், ரெண்டாவது லெட்டர் என்ன வேணா இருக்கலாம். அப்படின்ற போது நான் என்ன பண்ணிடுவேன், டாட்னு வச்சுருவேன். ஸோ செகண்ட் கேரக்டர் கேன் பி எனிதிங் அண்ட் தேர்ட் கேரக்டர் A to Z இருக்கணும். அப்போ நான் இங்கே போயிட்டு என்ன பண்ணுறேன்னா, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறேன். ஏ ஃபர்ஸ்ட் லெட்டர் A to Z இருக்கணும், செகண்ட் லெட்டர் டாட் என்னவா வேணா இருக்கலாம், தேர்ட் லெட்டர் கேபிட்டல் A to Z இருக்கணும். அப்படி ஏதாவது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வருது பாருங்க, 34 மேட்சஸ். எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்களேன். இந்த ஒயிட் ஸ்பேஸ்ன்றது எனிதிங்ல. ஸோ அப்போ ஒயிட் ஸ்பேஸ் எடுத்துக்குது, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டரு, அப்புறம் ஒரு ஒயிட் ஸ்பேஸு, அப்புறம் மூணாவது லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர். அப்போ எனக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வருது. அப்போ டாட் மீன்ஸ் எனிதிங், என்ன வேணா இருக்கலாம். கேப்ன்ற ஒரு சிம்பிள், டாலர் சிம்பிள் இருக்கும். கேப் சிம்பிள் ஆல்ரெடி பார்த்தோம். அது எதில் பார்த்தோம்னா, நம்ம இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கேப்ன்றதுக்கு மீனிங் ஆப்போசிட், இதை தவிர மீதி எல்லாமே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு. அது ஆனால் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள. ஸ்கொயர் ப்ராக்கெட் வெளியில் நீங்கள் கேப் சிம்பிள் போட்டிங்கன்னா இட் மீன்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித், எங்கேருந்து துவங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இட் ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு கேப்னு. எங்கே ஸ்டார்ட்ஸ் வித்னா நான் என்ன பண்ணுறேன், ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் போயிட்டு இதை ரேஸ் பண்ணிட்டு கேப்ன்ற சிம்பிள் போடுறேன். எனக்கு 2 இடத்துல பிங்க் கலர் லைன் வந்திருக்கு, ஒன்று இங்கே, இன்னொன்று இங்கே. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டாக்குமெண்ட்ல மொத்தம் எத்தனை லைன்ஸ் இருக்கு, இதுதாங்க கொஷின். ஸோ யூ கேன் பாஸ் திஸ் வீடியோ, யூ கேன் கமெண்ட் இட் அவுட் இஃப் யூ வாண்ட். பட் இந்த டாக்குமெண்ட்ல எத்தனை லைன் இருக்குன்ற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நார்மலாக என்ன பண்ணுவீங்க, யூ வில் கவுண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 அண்ட் இதோட 18 அப்படின்னு சொல்லிட்டு 18 இருக்கு. நான் என்ன பண்ணுறேன், ஜூம் அவுட் பண்ணுறேன், கொஞ்சம் லைட்டாக 90 வரேன். இன்னும் அப்படியே ஜூம் அவுட் பண்ணனா லைன் குறையுது, நான் ஜூம் இன் பண்ணால் லைன் ஏறுது. அப்போது எனக்கு நான் ஜூம் பண்ணால் லைன் ஏறுது, குறைச்சா லைன் மாறுது. அப்போ நான் ஜூம் பண்ணுறதுனால லைன் நம்பர் மாறுமா? அப்போ டு பி ஹானஸ்ட் இங்கே இருக்கிறது 2 லைன் தாங்க. ஏன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடிகிறது ஒரு லைன். இங்கே என்டர்ன்னு சொல்லிட்டு இங்கே மேபி ஐம் நாட் ஷுர் இஃப் இட் இஸ் விசிபிள், பட் இங்கே என்னன்னா ஒரு குட்டி ஆரோ என்டர்ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த குட்டி ஆரோ என்டர் அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு இங்கேருந்து இது வரைக்கும் செகண்ட் லைன். இது எப்படின்னா நான் ப்ரூவ் பண்ணுறேன், நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நோட் பேடில் என்ன பண்ணுறேன்னா இந்த லைனை அப்படியே காப்பி இங்கே பேஸ்ட். நோட் பேட்லையும் நான் ஜூம் பண்ண பெருசாகும், எடுக்க எடுக்க குட்டியாகுது. இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா வேர்டு விராப்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை ஆஃப் பண்ணுறேன். நீங்களே பாருங்க, வந்து நின்னது 2 லைன் தான். வேர்ட் ட்ராப்னா என்னன்னா அடுத்த லைனில் கொண்டு போய் காமிக்கிறது தான் வேர்ட் ட்ராப். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லோரம் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இந்த நான் ஸ்கோல் ப்ராரை தள்ளனா அது அப்படியே ஒரே லைனாக இப்படி பெருசாக போகுதுங்க. அப்போ கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே போய் என்டர் அடிக்கிறீங்களோ அதுதான் 2வது லைன். அது வரைக்கும் அது ஒரே லைனாக தான் கம்ப்யூட்டர் டீச் பண்ணும், சாரி இட் வில் திங்க் பண்ணும். இப்போ நான் கேப்ன்ற சிம்பிள் கொடுத்தேன்னா இட் மீன்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகணும்னு. இட் வில் ஸ்டார்ட் ஆன் எவ்ரி ஸ்டார்டிங் ஆஃப் த லைன். ஸோ அசர்ட்ஸ் அ பொசிஷன் அட் த ஸ்டார்ட் ஆஃப் த லைன். சப்போ 2 லைன் தான் இருக்கு, இங்கே ஒரு பிங்க் இங்கே ஒரு பிங்க். எதுக்காகனா எனக்கு எந்தெந்த லைன்லாம் தன்ற வார்த்தையில ஸ்டார்ட் ஆகுது. இதே மாதிரி நம்ம ஒன்று பார்த்தோமே, அது வந்து டாக்குமெண்ட் லெவல்லங்க. டாக்குமெண்ட் லெவல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம /A/Z அப்படின்னு பார்த்தோம். /A and /Z இது மொத்த டாக்குமெண்ட் லெவல்ல ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்ல. ஆனால் நடுவில் ஒரு 600 பேஜஸ் இருந்தாலுமே ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் மட்டும் தான் பார்க்கணும். ஆனால் இப்போ இதுவே எனக்கு ஒரு 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 ஃபைலில் நிறைய பேராகிராஃப்ஸ்லாம் இருக்குது, நிறைய பேஜஸ்லாம் இருக்குது. ஒவ்வொரு லைன் ஸ்டார்டிங்லையுமே நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த சுச்சுவேஷனில் கேப்னு போட்டிங்கன்னா எனக்கு இத்தனை லைன்ஸில் இது மட்டும் தான் தேர்னு ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரியே டாலர் சிம்பிள். ஸோ டாலர் சிம்பிள் எதுக்குன்னா டு ரெப்ரசன்ட் த எண்டிங் ஒவ்வொரு லைன் லெவலில். நான் டாலர் கொடுக்குறேன், கொடுத்தேன்னா அசர்ட்ஸ் அ பொசிஷன் அட் த எண்ட் ஆஃப் த லைன். அப்போ 2 பிங்க் கலர் வந்திருக்கு. அதே மாதிரியே எனக்கு எந்தெந்த பேராகிராஃப்லாம் ஆரஞ்சுன்ற வார்த்தையில் முடியுது,
அந்த டாலருக்கு முன்னாடி எழுதுறேங்க. ஏன்னா, நம்மளோட கான்செப்ட் பிரகாரம் டாலருக்கு அப்புறம் எதுவுமே இருக்காது. அப்ப அதுக்கப்புறம் எழுதக்கூடாது. அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை இருக்கோ அதுதான். அப்ப அந்த சிம்பிள் ரெப்ரசன்ட்ஸ் அ பொசிஷன். அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன வேணும்? எனக்கு ஆப்பிள். ஆமா, எனக்கு ஒரு மேட்ச் ஆகுது. ஸோ, அப்ப எனக்கு ஒன் ஆஃப் த லைனு ஆப்பிள்ன்ற வார்த்தையில முடியுதுன்னு சொல்லிட்டு வரும். அண்ட் சிமிலர்லி ஆஸ்டரிக் பிளஸ் கொஸ்டின் மார்க் அண்ட் கர்லி பிராக்கெட் இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி. இவங்க என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம லேர்ன் பண்ணுவோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் தான். ரொம்ப இது இது இந்த இந்த டாபிக் தான் நம்மளுக்கு நம்ம இது வரைக்கும் படிச்ச டாபிக்கு ஒரு காம்பினேஷன், ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கும். என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டார் பிளஸ் கொஸ்டின் மார்க் அண்ட் கர்லி பிராக்கெட்ஸ். இங்க ஒரு வார்த்தை இருக்கு, 0 ஆர் மோர் அக்கரன்சஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். நான் ஒரு நோட் பேட் எடுத்துக்கிறேன். இந்த நோட் பேட்லயே நான் உங்களுக்கு டீச் பண்றேன். என்னன்னா, ஸ்டார் அப்படின்ற வார்த்தைங்க என்னன்னா, அந்த எழுத்து 0 ஆர் மோர். 0னா என்னன்னா அந்த எழுத்து இல்லாமலே இருக்கலாம், ஒரு வாட்டி இருக்கலாம், 2 வாட்டி இருக்கலாம், இல்ல 3 வாட்டி இருக்கலாம் அப்படின்ற வார்த்தை தான். அப்படின்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், ஏபிசி ஸ்டார்ன்னு கொடுக்குறேன். இந்த ஸ்டார்ன்றது அதோட லெஃப்ட் சைட்ல என்ன கேரக்டர் இருக்கோ அதை தான் எடுத்துக்கும். அப்ப நான் இப்ப கொடுத்தேன்னா ஏபிசி ஸ்டார் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா, ஏபி அந்த சின்ற லெட்டர் கூட நான் ஸ்டார் கொடுத்துருக்கேன், ஆஸ்ட்ரிக் கொடுத்துருக்கேன். அந்த சீன்ற லெட்டர் இல்லாம கூட இருக்கலாம். அப்ப ஏபி ஒரு வாட்டி இருக்கலாம். 0 ஆர் மோர் அக்கரன்சஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு வாட்டி இருக்கலாம், இல்ல 2 வாட்டி இருக்கலாம், இல்ல 3 வாட்டி இருக்கலாம், இல்ல 10 வாட்டி கூட இருக்கலாம். அப்போ இப்படி இந்த வார்த்தைகள்லாம் இருந்துச்சுன்னா இது எல்லாமே மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணிடுவோமா? நான் என்ன பண்ணிடுறேன், ஏபி ஸ்டார் சி ஸ்டார் அப்படின்னு கொடுத்தேன். அப்போ எனக்கு என்னன்னா, இங்க ஏபிள்னு ஒன்று மேட்ச் ஆகுது. அந்த லெட்டர் சி வந்து இல்லாம இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த ப்ரீவியஸ் டோக்கன் 0 ஆர் அன்லிமிட்டட் டைம்ஸ். ப்ரீவியஸ்னா ஒரு முந்தின லெட்டர் 0 வாட்டி இருக்கலாம், இல்லை அன்லிமிட்டட் டைம்ஸ் இருக்கலாம். அப்போ என்ன பண்றேன், ஏபி, ஏபிசி, ஏபிசி, ஏபி ட்ரிபிள் சி, அப்புறம் ஏபிசி, ஏபிசி, ஏபிபிபி, ஏபி, ஏபிசி. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தமாக எத்தனை மேட்ச் இருக்குன்னா, இந்த இடத்துல மட்டுமே 9 மேட்ச். 1 2 3 4 5 6 7 8. என் லெட்டர்ல திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆனா கூட அதுவுமே மேட்ச் ஆகுது. ஏன்னா கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ். டீல ஸ்டார்ட் ஆகி இந்த சி வரைக்கும் எல்லாமே ஒரு ஒரு கேரக்டர். கேரக்டர்னா என்னன்னா ஒரு லெட்டர். ஒயிட் ஸ்பேஸ்ன்றது ஒரு லெட்டர், நியூ லைன்ன்றது ஒரு லெட்டர். அதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒரு கேரக்டர் தான் எடுத்துக்கும். ஏன்னா கம்ப்யூட்டருக்கு எழுத படிக்கலாம் தெரியாது, அதுக்கு இது அன்சேஞ்ச்டு லீப்புலாம் அதுக்கு புரியாது. அதை பொறுத்த வரைக்கும் இது ஏதோ ஒரு கேரக்டர் தான். நான் ஒரு பேட்டர்ன் கொடுத்தேன்னா இந்த பேட்டர்ன்ல மேட்சிங்கா எங்கெங்கெல்லாம் வருதோ அதை மட்டும் தான் கொடுக்க போகுது. ஸோ அப்போ எனக்கு இங்கன்னா ஏபிசி ஸ்டார்னு கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ் கிவிங் மீ பேக். 9 மேட்சிங் இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா, ஸ்டாருக்கு மீனிங் 0 ஆர் மோர். இல்லாம கூட இருக்கலாம், எவ்வளவு வாட்டி வேணா இருக்கலாம், ஒரு வாட்டி இருக்கலாம், 2 வாட்டி இருக்கலாம், எவ்வளவு வாட்டி வேணா இருக்கலாம். பிளஸ்ன்றதுக்கு மீனிங் 0 ஆர் மோர், சாரி 1 ஆர் மோர், சாரி 1 ஆர் மோர் அப்படின்றது. 1 ஆர் மோர்னா என்னன்னா, கண்டிப்பா ஒரு வாட்டியாவது இருக்கணுங்க. சின்ற லெட்டர் ஒரு வாட்டியாவது கண்டிப்பா இருக்கணும். ஆனா எவ்வளவு வேணா அன்லிமிட்டட் டைம்ஸ் இருக்கலாம். அப்ப நான் இங்க போயிட்டு அந்த ஸ்டாரை தூக்கிட்டு ஆஸ்ட்ரிக் சிம்பிளை தூக்கிட்டு பிளஸ்ன்னு கொடுத்தேன்னா, யூ கேன் see here matches the previous token between 1 or unlimited times. அப்ப நான் இங்க ஏபி அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்திருந்தேன். இந்த ஏபிள் காணோம், இந்த ஏபியும் மேட்ச் ஆகல. இப்போ மொத்தமா 6 மேட்ச் தான். ஏபி சி கண்டிப்பா என்னோட அவுட்புட்ல பாருங்களேன், மேட்சஸ்ல கண்டிப்பா ஒரு வாட்டியாவது சி இருக்கு. ஸோ எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு வாட்டியா சி இருக்கு, சி இல்லாம இல்லவே இல்லை. ஏன்னா அதுதான் அந்த பிளஸ்ன்றதுக்கு மீனிங். கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இருக்கணும், இல்ல எவ்வளவு வாட்டி வேணா எக்ஸ்ட்ரா இருக்கலாம். 1 ஆர் மோர் அக்கரன்சஸ். அடுத்து கொஸ்டின் மார்க் மீனிங் 0 ஆர் 1 இல்லாம இருந்துட்டு போ, இல்ல ஒரு வாட்டி தான் அலௌட். அதுதான் நம்மளோட கொஸ்டின் மார்க். அப்ப நான் இங்க கொஸ்டின் மார்க்னு கொடுத்தேன்னா, the previous token should be 0 or 1 time. ஸோ இல்லாம இருக்கலாம், இல்ல ஒரு வாட்டி தான் இருக்கணும். அப்போ கொஸ்டின் மார்க்ன்ற சிம்பிள். அப்போ எல்லா அவுட்புட்டும் பாருங்களேன், ஏபிசி 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 ஏபி ஏபிசி இது எல்லாமே தான் எனக்கு மேட்ச் ஆகுது. ஸோ சி வந்து மல்டிபிள் டைம்ஸ் இல்லை. இங்க நான் மல்டிபிள் சிஸ் இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு மேட்ச் ஆகவே இல்லை. அப்ப இதெல்லாம் உன்னோட அக்கரன்சஸ். நீங்க எக்ஸாக்டா நீங்க என்ன பண்ணலாம்னா, எனக்கு இத்தனை வாட்டி வேணும்னு கூட சொல்லலாம். எக்ஸாக்டா எத்தனை வாட்டினா கர்லி பிராக்கெட் போட்டு சி எனக்கு 3 வாட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். அப்ப எங்கெங்கெல்லாம் ஏபி சி 3 வாட்டி இருக்கோ அது நமக்கு வரும். இங்க நான் ஸ்கொயர் பிராக்கெட் அந்த கர்லி பிராக்கெட் பக்கத்துல உள்ள ஒரு நம்பர் போட்டு அதோட லெஃப்ட் டோக்கன்
மேட்சஸ் த ப்ரீவியஸ் டோக்கன் எக்ஸாக்ட்லி எத்தனை வாட்டி இருக்கணும்னா அந்த கேரக்டர் 3 வாட்டி இருக்கணும். எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வருது. அப்போ கன்க்ளூஷன் கொடுக்குன்னு சொன்னீங்களே, வாட் டஸ் இட் மீனுங்க, என்னங்க இது அர்த்தம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஃபார்முலா எழுதுறேன். என்ன ஃபார்முலானா, நம்ம என்ன பண்ணுவோம், மேலே போயிட்டு சில ஃபேக்கான மெயில் ஐடிலாம் கொடுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கரெக்ட் mitran@gmail.com, இது கரெக்டுங்க. இதுக்கப்புறம் என்னன்னா மித்ரன் அட்டு கொடுக்காம go.co அப்படின்னு நான் கொடுக்குறேன். இன்னொன்று என்னன்னா mitran@com அப்படின்னு கொடுக்குறேன். இன்னொன்று என்னன்னா இங்கே நம்பர் கூட வரலாம்ல, ஸோ அப்போ நான் இங்கே அண்டர்ஸ்கோர்லாம் கொடுக்குறேன். மை பேட், பிளாக் சம் ஃபீச்சர்ஸ், வை ஐம் நாட் ஷூர். ஸோ இப்போ எனக்கு அண்டர்ஸ்கோர்லாம் கொடுக்குறேன். ஆனால் அதே மாதிரி இங்கே மித்ரன் எனக்கு 1 2 3ன்னு கொடுக்குறேன். அண்ட் திருப்பி மெயில் ஐடியில் அண்டர்ஸ்கோர் வருமா, மித்ரன் ஐம் நாட் ஷூர், மெயில் ஐடியில் அண்டர்ஸ்கோர் வருமான்னு. ஓகே, பட் ஆனால் சிம்பிள்ஸ் வராது. அண்ட் அகெயின் ஒரு மித் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஸோ இது கரெக்டான மெயில், இதில் அட்டு இல்லை தப்பு, இதில் நம்பர் இருக்கு, அண்ட் இதில் சிம்பிள்ஸ் இருக்கு, MITH #@gmail.com. அப்போ நான் இங்கே மொத்தமாக எங்கிட்ட சில சாம்பிள் மெயில்ஸ்லாம் இருக்கு. இது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எக்ஸாக்டாக கிடையாதுங்க, சும்மா ஒரு ட்ரையலுக்காக தான். இப்போ ஐ ஹாவ் டு ரைட் அ பேட்டர்ன். எனக்கு இங்கே எங்கே மேட்சிங் மெயில் ஐடி இருக்கோ நடுவில் கூட இங்கே ஒன்று கூட வச்சிடறேன், mitran@xyz.in அப்படின்னு நான் கொடுத்துறேன். எனக்கு ஒரு டாக்குமெண்ட்டில் இல்லைனா ஒரு வார்த்தை கொடுக்குறாங்கன்னா எஸ்ஸா நோனா, நம்ம அடிடாஸில் நம்ம ட்ரை பண்ணோம் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில், இந்த மெயில் ஐடி வேலிடா இல்லையான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கான நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வேணும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், ஒரு எழுத்து. நான் வேணா கொஞ்சம் ஜூம் கூட பண்ணிக்கிறேன், 140. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ சிங்கிள் கேரக்டர். அந்த சிங்கிள் கேரக்டர் என்னவா இருக்கலாம்னா A to Z ஆக இருக்கலாம், கேபிட்டல் A to Z ஆகவும் இருக்கலாம், 0 to 9 ஆகவும் இருக்கலாம். இது எத்தனை வாட்டி இருக்கலாம்னா 1 or more அப்படின்னு நான் கொடுக்குறேன், அதுதான் ப்ளஸ். அப்போ அந்த ஒரு எழுத்து ஒரு வாட்டி இருக்கலாம், இல்லை அதோட நிறைய வாட்டி இருக்கலாம். அப்போ எனக்கு இங்கே எங்கே எப்படி மேட்ச் ஆகுது பாருங்களேன். ஸோ நான் கொஞ்சம் ரீசெட் பண்ணிடுறேன். மேட்ச்லாம் பாருங்க, ஜிமெயில், காமு, மித்தன், ராங்கோ, கோவு, வார்த்தைகள் எல்லாமே எனக்கு மேட்ச் ஆகுது. இதானு ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா ப்ளஸ்ன்ற சிம்பிளோட அட்வான்டேஜ் இதுதான். எனக்கு என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது ஒரு லெட்டர் இருக்கணும், இல்லை அதுக்கு மேலே எத்தனை வாட்டி வேணா இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சு தான் ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே பாப்புலரைஸ்ட் ஏதோ ஒரு கேரக்டர் 1 or more டைம்ஸ் இருக்குன்னா எனக்கு அது எல்லாமே இங்கே மேட்ச் ஆகுது. சூப்பர். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல ஒரு ரூல் வச்சுட்டேன், என்னன்னா ஒரு சீக்வன்ஸ் இருக்கணும், அது இந்த நம்பர்ஸ்லாம் அலவுடு ப்ளஸ்ன்னு. அடுத்து எனக்கு அட்டுன்ற சிம்பிள் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அட்டுன்னு போடுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தமாக இத்தனை மேட்ச் வருது. ஸோ 4 மேட்சஸ். ஓகே, அட்டுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறேன். அடுத்து எனக்கு என்ன வேணும்னா அட்டு சிம்பிளுக்கு அப்புறம் ஜிமெயில் இருக்கலாம், யாஹூன்னு இருக்கலாம், அப்புறம் ஹாட்மெயில்னு இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அப்போ A to Z, கேபிட்டல் A to Z ப்ளஸ். ப்ளஸ்னா ஜிமெயில், ஹாட்மெயில் என்ன வார்த்தைனா இருப்போது மறுபடியும் ப்ளஸ்ன்னு கொடுத்துருவேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா கண்டிப்பாக டாட்னு ஒன்று இருக்கணும். இப்போ நான் இங்கே டாட்னு வச்சிடறேன். அடுத்து என்ன இருக்கணும், காமுன்ற வார்த்தை. அந்த காமும் .eduன்னு வைப்பாங்க சில பேர், .co.in வைப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணிடுறேன்னா டாட் இருக்கலாம், A to Z இருக்கலாம், கேபிட்டல் A to Z இருக்கலாம். எத்தனை வாட்டி இருக்கலாம்னா இத்தனை வாட்டி வேணா ரிப்பீட் ஆகலாம்னு சொல்லிடுறேன். இப்போ எனக்கு பேட்டர்ன் மேட்ச் ஆகுது. ஆனால் பேட்டர்ன் மேட்சிங்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தமாக 4 பேட்டர்ன் இருக்கு. ஸோ இதில் என்னன்னா மித்ரன் 1 2 3 டாட்ன்றது மேண்டேட்டரியாக வேணும்ல, அதனால ஒரு டாட் மேண்டேட்டரியாக வெளியில் எடுத்துடுறேன். ஸோ டாட் மேண்டேட்டரி. அப்போ எனக்கு என்னன்னா மித்ரன் 1 2 3 myth@gmail.com, asd@gmail.com, mitran@xyz.com. இது கரெக்ட், இது கரெக்ட். ஆனால் இதுவும் தப்பு தான். ஏன்னா ஏஎஸ்டிக்கு முன்னாடி என்ன இருக்கு, ஹேஷ்டாக் மித்துன்னுலாம் இருக்கு, அது எடுத்துக்கவே இல்லை. அப்போ அது ஒரு ஹோல் வேர்டாக இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்டிங்கில் ஒரு /b, எண்டிங்லேயும் ஒரு /b ஆட் பண்ணிடுறேன். ஸோ /b. ஓகே, ஹேஷ்டாக்ன்றனால அது எனக்கு /b வருதா, அப்போது /b வேணாம். பிகினிங் ஆஃப் த ஸ்ட்ரிங் கேப்ன்ற சிம்பிள் போட்டுக்கிறேன், இங்கே டாலர்ன்ற சிம்பிளை போட்டுறேன். ஸோ /bன்றது ஒரு வார்த்தை ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில்.
இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா ஹேஷ்டேக்ன்றது ஒரு சிம்பிளாக எடுத்துக்கனால வார்த்தையாக எடுத்துக்கலாம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், கேப்னு போட்டுறேன். கேப்ன்றதுக்கு என்ன மீனிங், இட் சுட் ஸ்டார்ட் வித் அண்ட் இட் சுட் எண்ட் வித். இப்படி கொடுத்தோன்னே எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு மெயில் ஐடி மட்டும்தான் எனக்கு எங்கே இருக்குன்னா எனக்கு மேட்ச் ஆகும். ஏன்னா நம்ம மெயில் ஐடி கொடுக்குற இடத்துல நான் மெயில் ஐடி கூட இந்த ஃப்ரம் XYZ இதெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. ஸோ அதனால எனக்கு மேட்ச் ஆகுது ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில். அப்போ எனக்கு ப்ராப்பராக ஒரு மெயில் ஐடி மட்டும் கொடுத்தா. இதுவே இப்போ நான் ஒரு 1 hour ago நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே நான் ஒன்று எழுதியிருக்கேன். இது உங்களுக்கு புரியும்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நம்பியிருக்க மாட்டீங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்னன்னு லேர்ன் பண்ணிட்டு இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். என்னோட லெட்டர் ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கணும்னா A to Z கேபிட்டல் ஆர் ஸ்மால் 0 to 9. அது 1 or more occurrence, ஒரு வாட்டி இருக்கலாம் இல்லை மல்டிபிள் occurrences இருக்கலாம். அடுத்து கண்டிப்பாக எனக்கு ஒரு அட்டு போட்டே ஆகும். இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு அட்டுன்ற ஒரு சிம்பிள், அது என்னோட ரெண்டாவது லெட்டராக இருக்க வேண்டியது. அடுத்து எனக்கு A to Zல ஜிமெயில், வைமெயில், ஹாட்மெயில், யாஹூ மெயில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணா இருக்கோ அதில் லெட்டர்ஸ் தான் இருக்க போகுது. அப்போ லெட்டர்ஸு 1 or more times. அப்புறம் கண்டிப்பாக ஒரு டாட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா .comன்னு இருக்கும், சில இதில் .eduன்னு இருக்கும், சில .co.in இருக்கும். அப்போ டாட் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கடுத்து என்ன வேணா இருந்துக்கலாம். அதுவும் லெட்டர்ஸ் மட்டும்தான் அலௌடு, டாட் அலௌடு. ஏன்னா .co.in, .edu.in இருக்கும்ல, அப்போ லெட்டர்ஸ் அண்ட் டாட் மட்டும் தான் அலௌடு. ஃபைனலாக அதுவும் 1 or more times இருக்கலாம். எண்டிங்கோட இதோட முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் வேற எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த பேட்டர்னில் இருந்தால் மட்டும் அது ஒரு வேலிட் இமெயில்னு கன்சிடர் பண்ணு. இதை தாண்டி வேற ஏதாவது உள்ளே வந்தாலுமே அது இமெயில்னு கன்சிடர் பண்ணாது. அப்போ திஸ் இஸ் அ ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ ரியல் டைமில் டெவலப்பர்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த நாலேஜ் இருக்கும். நம்ம ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக நீங்கள் லேர்ன் பண்ணாலும் சரி, இல்லை லினக்ஸ் பாக்ஸை நீங்கள் நார்மலாக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலும் சரி, இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்றது ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான கான்செப்ட்டுங்க வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் ட்ரை மெடிலிங் வித் திஸ். அண்ட் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ரெகுலர் எக்ஸ்பிரஷனா என்னன்னு கற்றுக்கிட்டோம். இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம லினக்ஸில் grep and setன்ற கமாண்டுக்கு இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஐம் பேக் டு மை லினக்ஸ் பாக்ஸ். ஸோ நம்ம ஒரு 3 பவர்ஃபுல்லான கமாண்ட்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்னன்னு பார்த்தாச்சு. அதை வச்சு நம்ம என்ன கமாண்ட்ஸ் டெக்ஸ்ட் எடிட்டிங்க்கு நம்ம பார்க்கலான்னு பார்ப்போங்க. ஸோ grep, sed, awk ஆக் கமாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூணுமே நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கமாண்ட்ஸு. லெட்ஸ் see what are them. ஸோ ஃபஸ்ட்டு நான் க்ளீன் அப் த என்விரான்மெண்ட். என்கிட்ட இப்போதைக்கு என்னோட ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் எந்த விதமான ஃபைல்ஸுமே கிடையாது. நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கண்டென்ட்டை நான் எழுத போகிறேங்க. கண்டென்ட் எழுதி நான் ஒரு ஃபைலில் வைக்க போகிறேன். ஸோ I'll put cat, redirect the output, sample.txt அப்படின்னு ஒரு ஃபைல் எழுதிக்கிறேன். இப்போ இது என்னன்னா கேட்டில் நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு வார்த்தை எழுதும். என்னன்னா வில் ரைட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நம்ம நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்கோ ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு அவுட்புட்டை நம்ம ரீடைரக்ட் பண்ணுவோம். பட் கேட்ன்றது நம்ம என்னன்னா ஒரு இன்புட் நம்ம பாஸ் பண்ணலாம். அதுக்கு தான் கேட் அப்படின்றது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு டேட்டா நான் வச்சுருக்கேன். லெட் மீ கெட் தட் டேட்டா, 1 second. ஸோ இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா நான் ஃபியூ லைன்ஸ் எழுதியிருக்கேன். நான் கேட்டுன்னு சொல்லிட்டு இந்த லைன் என்டர் அடிச்சிடுறேன். ஐம் கோயிங் டு கிவ் இன்புட். நான் என்ன இன்புட் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஐ வில் காப்பி தட் லைன் அண்ட் ஐ வில் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். ஸோ நான் என்னன்னா ஒரு சும்மா ஒரு 4 lines ஆஃப் கண்டென்ட் நான் எழுதியிருக்கேன். இதில் நான் எவ்ரி மித்ரன் இஸ் ஓகே, இதில் எல்லாமே எம் கேபிட்டலில் இருக்குது. மை மிஸ்டேக். பட் லெட் மீ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் கேட் sample.txtன்னு கொடுத்தேன்னா எனக்கு உள்ளே இருக்கிற இந்த கண்டென்ட் இருக்கு. ஆனால் நான் அதை ஸ்கிப்பும் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணிடுறேன், கேட் திருப்பி கேட் greater than symbol sample.txt நான் என்ன பண்ணிடுறேன், இந்த சில மித்ரன்ஸ் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் ஸ்மால் லெட்டராக போட்டுக்கிறேன். இல்லைனா நான் சில இன்பிட்வீனில் சில லெட்டர்ஸ் நான் என்ன பண்ணிடுறேன், கேப் லெட்டர் தான் போட்டுக்கிறேன். ஸோ பிகாஸ் நம்மளுக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் நம்ம கேஸ் சென்சிட்டிவிட்டி இது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணி எப்படி நம்ம பேட்டர்ன் ஃபைன் பண்ணுறது இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். ஸோ லெட் மீ புட் மித்ரன் ஓவர் ஹியர் அண்ட் இது அப்படியே காப்பி. இப்போ திருப்பி சேம் கமாண்ட், பேஸ்ட், என்டர், Control+C ஃபார் கில். ஆனால் நமக்கு இந்த கண்டென்ட் ரைட் ஆகிருக்கும். sample.txtன்னு கொடுத்தனா இப்போ என்கிட்ட 4 lines ஆஃப் கண்டென்ட் இருக்குது. இதில் மித்ரன்ன்ற வேர்டு அடிக்கடி ரிப்பீட் ஆயிருக்கு.
ஒரு இடத்துல நான் ஆல் கேப்ஸ் கொடுத்துருக்கேன், ஒரு இடத்துல நான் ஆல் ஸ்மால் கொடுத்துருக்கேன், ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் நடுவில் கேப்ஸ், மீதியெல்லாம் நார்மல் ஃபர்ஸ்ட் கேப்ஸ் அண்ட் மீதி ஸ்மால். ஸோ இங்கே ஐ ஹவ் டிட் மை ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ ஐ ஹாவ் அ ஃபைல், இதில் சில கண்டென்ட் இருக்கு. நம்ம முதல்ல கற்றுக்க போகிற கமாண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா grep, grep, grepன்ற ஒரு கமாண்ட் தாங்க நம்ம கற்றுக்கணும். ஸோ வாட் டஸ் grep கமாண்ட் டஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ grep கமாண்ட்ன்றது எதுக்குன்னா, நம்ம ஒரு ஒரு ஃபைலில் ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறோம். இப்போ நான் எப்படி ஒரு விசுவல் ஸ்டுடியோ கோடில் ஒரு பெரிய ஃபைல் இருக்குன்னா, ஒரு வார்த்தையை நான் சர்ச் பண்ணுறதுக்கு grepன்ற ஒரு கமாண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ grep கமாண்ட் இஸ். நான் என்ன பண்ணுறேன், இங்கே grep அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ grepன்ற கமாண்டு டபுள் கொட்டேஷனில் இங்கே தான் நம்ம பேட்டர்ன் போட போகிறோம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், பேட்டர்னில் வெறும் MITHRAN மித்ரன்னு கொடுத்துட்டு sample.txt நான் கொடுக்குறேன். இப்போ என்டர் அடிச்சேன்னா எனக்கு எந்தெந்த இடத்துலலாம் மித்ரன் அப்படின்ற வார்த்தை இருக்குன்னு சொல்லிட்டு அது மட்டும் டிஸ்பிளே ஆகுது. இப்போ என்னன்னா மித்ரன் இஸ் ஃப்ரம் மும்பை, மித்ரன் இஸ் பார்ன் இன் ஜான்வரி. ஸோ எனக்கு இந்த 2 லைன் அப்படின்னா நான் மொத்தமாக என்னோட ஃபைலில் 4 லைன்ஸ் வச்சுருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் லைனில் இங்கே மித்ரன் இருக்கு அண்ட் இந்த மித்ரன் எடுத்துக்கல, ஏன்னா அது ஆல் கேப்ஸ். இங்கே ஒரு மித்ரன் இருக்குன்னு சொல்லிட்டு அது மட்டும் 2 லைன் மட்டும் இங்கெங்கெல்லாம் grep இருக்குன்னு வருதுங்க. சார் grep இங்கெங்கெல்லாம் மித்ரன்ற வேர்டு இருக்குன்னு வருது. ஓகே, இந்த grep கமாண்ட்லேயே நான் என்ன பண்ணலாம்னா -i அப்படின்னு கொடுக்கலாம். -i ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேஸ் இன்சென்சிட்டிவிட்டி. கேபிட்டல் லெட்டராக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்மால் லெட்டராக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்து விட்டு எனக்கு காமி அப்படின்னா எங்கெங்கெல்லாம் மித்ரன்றது இருக்கோ எல்லாமே எனக்கு ஹைலைட் ஆகி காமிக்குது, இங்கெங்கே தான் மித்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சப்போ -i அப்படின்றது ஒரு இன்புட் ஆப்ஷன் மாதிரி நீங்கள் பாஸ் பண்ணலாம், எனக்கு கேஸ் சென்சிட்டிவிட்டி இல்லாமல் காமி அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரியே இப்போ நான் grep -l அப்படின்னு கொடுக்கலாம். எல்னா என்னன்னா எனக்கு எந்தெந்த ஃபைல்லலாம் இந்த மித்ரன்ற வார்த்தை இருக்கோ அதை மட்டும் காமி. அப்போ ஃபைல்ல என்னன்னா நான் sample.txt கொடுத்துருக்கேன்னா அதுக்கு பதில் நான் ஒரு ஹோம் உபுண்டுன்ற பாத்தை கொடுத்தேன்னா, ஸோ grep home ubuntu, இட்ஸ் ஒன்லி டிஸ்பிளேயிங் மீ த ஃபைல் நேம். இல்லைனா நான் மல்டிபிள் ஃபைல்ஸ் கொடுத்தேன். ஐ கெஸ் ஹோம் இருங்க, ஹோம் உபுண்டுல star.txt இப்படி கொடுத்தேன்னா இது இப்படி கொடுக்கறதுக்கு பதில் நம்ம இருங்க, எங்கிட்ட சப்போஸ் மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், sample.txt, 1.txt, 2.txt மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்குன்னா grep மித்ரன்ற வார்த்தையை தேடு, இந்தந்த ஃபைலெல்லாம் தேடு, இதுக்குள்ளே எனக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு காமி. அப்போ அதுக்கு நம்மளுக்கு sample.txtல இருக்கு, நான் இது 2த்துலேயும் இல்லை, நான் அப்படி ஒரு ஃபைலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு காமிக்கிறேங்க. ஸோ அப்போ -l ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் அந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகுதோ அது மட்டும் நம்மளுக்கு காமிக்கும். இல்லை இதுலேயே நம்ம ஹோல் வேர்டு மட்டும் தேடலாம். ஹோல் வேர்டுன்றதை நான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்லேயே காமிச்சிருப்பேன், அந்த வார்த்தை மட்டும் தான் இருக்கணும். இப்போ ஹோல் வேர்டு அப்படின்றதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே sample.txtன்றதை அப்படியே வச்சுக்கிட்டு -l அப்படின்றதுக்கு பதில் -w அப்படின்னு நான் கொடுத்து என்டர் அடிச்சேன்னா மித்ரன்ன்ற வார்த்தை மட்டும்தான் இருக்கணும், அதை தாண்டி வேறு எதுவும் இருக்கக்கூடாது. -wன்னா மித்ரன் வருது, ஹோல் வேர்டாக தான் இருக்கு, பட் கேஸ் சென்சிட்டிவிட்டி போயிடுச்சு. அப்போ -i w அப்படின்னு கொடுத்தோன்னா தனித்தனியாக கூட கொடுக்கலாம், -i -w தனித்தனியாக கொடுக்கலாம், பெட்டர் டு அண்டர்ஸ்டாண்ட். அதை செயின் பண்ணி ஒரே ஐஃபன் போட்டு 2 கொடுத்தாலுமே சேம் அவுட்புட் தாங்க ஒர்க் ஆகும். அப்போ grepன்ற கமாண்ட் எதுக்குன்னா ஒரு பர்டிகுலர் வார்த்தையை நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம grepன்னு கொடுக்கலாம். இது கூடவே -n சேர்த்து கொடுக்குறோம். -n என்னன்னா எந்தெந்த லைனில் அந்த வார்த்தை மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லைன் நம்பரோட சேர்த்து காமிக்கணும். இப்போ ஆக்சுவலாக என்னோட கண்டென்ட்ல he teaches multi-cloud DevOps and data scienceன்ற வார்த்தையில் மித்ரன்ற வேர்டே இல்லை. அப்போ அந்த லைனை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் லைன், தேர்ட் லைன் அண்ட் ஃபோர்த் லைனில் மட்டும்தான் மித்ரன்ற வார்த்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆகுதுன்னா காமிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஜஸ்ட் நார்மல் வேர்ட்ஸை நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு பதில் நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷனும் யூஸ் பண்ண முடியும். நான் என்ன பண்ணுறேன், grep டபுள் கொட்டேஷன் ஏதாவது ஒரு வேர்டு, இதில் எங்கேயாவது நம்பர் இருக்கா, நம்பர் எதுவுமே இல்லை, கேபிட்டல் லெட்டரில் மட்டும் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், grep ஸ்கொயர் ப்ராக்கெட்டு கேபிட்டல் A to Z அண்ட் ஆஸ்ட்ரிக், அப்புறம் எந்த ஃபைல்னா sample.txt. இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு கேபிட்டல் லெட்டரில் எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் இருக்கோ அது மட்டும் ஹைலைட் ஆகுது. ஸ்டார்ன்றதுக்கு மீனிங் என்னன்னா எனக்கு இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரு வாட்டி இருக்கலாம், இல்லை மல்டிபிள் டைம்ஸ் கூட இருக்கலாம். அப்போ எனக்கு எங்கெங்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ
ஜே, எஸ், டி இதெல்லாம் மட்டும் மேட்ச் ஆகுது. ஹெட் ட்ரெய்னர் இஸ் ஃபுல்லி கேபிட்டல் அண்ட் மித்ரன் இஸ் ஹியர் இஸ் சிஎஸ்சி ஹியர் இஸ் ஃபுல்லி கேபிட்டல். இதெல்லாம் தான் என்னோட மேட்சிங் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னா எனக்கு ஃபில்டர் ஆகி வருது. அப்போ நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ன்றது நம்ம கத்துக்கிட்டதையும் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா we can apply it for our grep command as well. இப்போ grep commandன்றது இட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நம்ம ஒரு வார்த்தையை தேடுறதுக்காக ஒரு வேர்டு தாங்க, ஒரு ஃபைல்ல ஒரு வேர்டை தேடுறதுக்காக grep. ஃபைலையே தேடுறதுக்கு ஃபைண்ட்னு ஒரு கமாண்ட் இருக்கு. அந்த ஃபைண்ட் கமாண்ட் என்ன பண்ணோம்னா ஃபைலையே நம்ம தேடுறதுக்காக we can use find. பட் ஆனால் ஒரு வேர்டை நம்ம தேடுறதுக்கு we can use grepன்ற கமாண்ட். நெக்ஸ்ட் SED செட்னு ஒரு கமாண்ட் இருக்கு. இட்ஸ் ஃபேமஸ். செட்ன்ற கமாண்ட் எதுக்குன்னா இப்போ நான் எங்கெங்கெல்லாம் இங்க லெட்ஸ் சே தான் ரிப்பீட்டேட்டிவ் டேர்ம் இஸ்ன்ற வார்த்தை இருக்கும், எங்கெங்கெல்லாம் இஸ்ன்னு இருக்கும், எங்கெங்கெல்லாம் இஸ் இருக்குன்னா மொத்தமா எனக்கு இஸ்ன்ற வார்த்தை கேஸ் சென்சிட்டிவ் இல்லாம ஐ கெஸ் கேஸ் சென்சிட்டிவ் இல்லாம சேம் தான். ஸோ கேஸ் சென்சிட்டிவ் இல்லாம எனக்கு மொத்தமா 4 இஸ்ன்னு இருக்குன்னு அர்த்தம். இப்போ எனக்கு எங்கெங்கெல்லாம் இஸ்ன்ற வார்த்தை இருக்கோ அதை நான் ஃபைண்ட் பண்ணி நான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஏன்னா நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு grep, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா SEDன்ற கமாண்ட் யூஸ் பண்ணலாம். அப்போ SEDன்ற கமாண்ட் நான் டீச் பண்ணுறேன். ஸோ செட்ன்றது நம்ம ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த கமாண்ட்ஸ். நம்ம எப்படி grepன்றது ஒரு வார்த்தையை சர்ச் பண்ணுறதுக்கோ செட்ன்றது ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் என்னோட ஃபைலை நான் ஓப்பன் பண்ணேன்னா என்கிட்ட இந்த கண்டென்ட்லாம் இருக்கு. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ வாட் ஐ ஹேவ் இஸ் ஐ எம் கோயிங் டு சர்ச் ஃபார் த வேர்ட் ஐஎஸ். ஐஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ செட்டு சப்ஸ்டிடியூட் ஸ்லாஷ் இஸ் ஸ்லாஷ் ஐஎஸ். ஸோ எஸ்னா சப்ஸ்டிடியூட், இஸ்ன்றது என்ன வார்த்தையை நான் தேடுறேன், என்னவா நான் மாற்ற விரும்புகிறேன், எங்கெங்கெல்லாம் மாற்றணும்னா குளோபல் அக்கரன்ஸ் எல்லா இடத்துலையும் மாற்றிடு. இதை என்ன பண்ணுறேன், இந்த சாம்பிள் ஃபைலே நான் என்னோட இங்கே கொடுத்து நான் என்டர் அடிச்சிடறேன். இப்போ நீங்களே பார்க்கலாம் எங்கெங்கெல்லாம் இஸ்ன்ற வார்த்தை ஸ்மால் லெட்டரில் இருக்கோ அது எல்லாமே எனக்கு கேபிட்டலாக மாறிடுச்சு. ஸோ அப்போ செட்ன்ற கமாண்ட் இது ஒரு ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் ஃபார் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு இது ஒரு பூட் கேம்ப் மாதிரி ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி அந்த கமாண்ட்னா என்ன எங்கே யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஆனால் செட்டு மட்டுமே ஐ கேன் டேக் ஃபார் 10 to 15 மினிட்ஸுக்கான ஒரு கண்டென்ட் SEDல மட்டும் இருக்கு, grepல மட்டும் இருக்கு, AWKல மட்டும் இருக்கு. ஸோ இப்போ நம்ம குவிக்காக வாட் இஸ் வாட்ன்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்டெப்த்தாக ஐ புட் அப் அ செப்பரேட் சீரீஸ். ஒவ்வொரு கமாண்டும் ஒரு ஷார்ட் 10 மினிட்ஸ்க்கு 15 மினிட்ஸ்க்கு அந்த கமாண்டை இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி I'll create a separate playlist in the future. பட் இப்போதைக்கு லினக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸில் டெக்ஸ்ட் மேனிப்புலேஷன் கமாண்ட்ஸ்னு இப்படி ஒன்று இருக்குன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக இட் வில் பி யூஸ்ஃபுல். பிகாஸ் இப்போ நான் சொல்லித்தரதுக்கு முன்னாடி நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு பதில் யூ கேன் கோ அண்ட் சர்ச் grepனா என்ன, டாக்குமெண்டேஷன் எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணிட்டாலும் யூ கேன் லேர்ன் இட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். இல்லை நான் போடுற வரைக்கும் யூ கேன் ஆல்சோ வெயிட் அண்ட் யூ கேன் ஆல்சோ லேர்ன். இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி அப் டு யூ. ஸோ இப்போ நம்ம SEDன்ற கமாண்ட் எதுக்குன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம AWKன்ற கமாண்ட்னா என்ன நம்ம பார்ப்போம். சப்போஸ் என்கிட்ட ஒரு காலம் ஆஃப் டேட்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன் employee.txt. இந்த ஃபைல் என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் காலம் நேம்ஸ், செகண்ட் காலம் அவங்களோட டெசிக்னேஷன், தேர்ட் காலம் அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க, ஃபோர்த் காலம் அவங்க எவ்வளோ சேலரி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட் அஸ் சே ஐ ஹேவ் சம் டேட்டா. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேட்டாலேருந்து நான் பர்டிகுலர் காலமை ஃபில்டர் பண்ணணும், இல்லை பர்டிகுலர் டேட்டாவை நான் எடுக்கணும்னா நம்ம அதை AWKன்ற ஒரு கமாண்ட் மூலியமாக எடுக்கலாம். ஆக் கமாண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்காக AWK அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். டபுள் கொட்டேஷன் கர்லி ப்ராக்கெட்டில் பிரிண்ட் அண்ட் employee.txt கொடுத்தனா என்ன இருக்கோ அப்படியே தான் பிரிண்ட் ஆகும். இந்த பிரிண்ட்ன்றதுல நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே $1 அப்படின்னு கொடுக்குறேன். $1க்கு மீனிங் முதல் காலம், $2னா செகண்டு, 3னா தேர்டு, ஸோ ஆன். $0னா மொத்த லைனையும் $0ன்னு சொல்லுவோம். நான் என்ன பண்ணுறேன்னா $1 $4 மட்டும் காமினா ஃபர்ஸ்ட் காலமும் ஃபோர்த் காலம் மட்டும் பிரிண்ட் ஆக போகுது. இப்போ இது கூடவே எனக்கு என்னன்னா சப்போஸ் ஏதாவது நான் பேட்டர்னை சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா எனக்கு ஸ்லாஷ் எனக்கு சேல்ஸா அக்கௌண்ட்டான்றது நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஸ்லாஷ் சேல்ஸ்ன்னு நான் கொடுத்துட்றேன். அண்ட் இங்கே $3 ஏன்னா முதல் காலமும் நேமு அவங்களோட
சேல்ஸ் அக்கௌண்டான்ற தேர்ட் காலம் மட்டும் காமி அப்படின்னா யார் யாரெல்லாம் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தவங்கன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் வரும். எனக்கு இது கூடவே அவங்க சேலரி இன்ஃபர்மேஷனும் காமி அப்படின்னா அதுவும் சேர்ந்து வரப்போகுது. அப்போது ஏடபிள்யூகேன்ற கமாண்ட் எதுக்குன்னா ஒரு பர்டிகுலர் மோஸ்ட்லி நம்ம இதுவுமே ஒரு டெக்ஸ்ட் மேனிப்புலேஷன் கமாண்ட் தான். நான் ஒரு பர்டிகுலர் காலமை ஃபில்டர் பண்ணோன்னா ஐ கேன் யூஸ் ஏடபிள்யூகே கமாண்ட். ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 3 கிரெப் செட் ஏடபிள்யூகேன்ற கமாண்ட்ஸ் பார்த்தோம். நம்ம wrap up பண்ணுறதுக்கு சில பேசிக்கான குட்டி குட்டி கமாண்ட்ஸை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு let us wrap up our today's topic. I know it's been a little bit lengthy, but let's complete the text manipulation basics. இப்போ நம்ம ஃபைனலாக wrap up பண்ணுறதுக்கு சில few small commands இருக்குது, which is first head and tail அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட் அண்ட் டெயில்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே என்கிட்ட ஒரு வேர் லாக்னு ஒரு ஃபைல் இருக்கு, /var log system log அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கு. இந்த லாகை நான் என்டர் அடிச்சேன்னா யூ கேன் see ரொம்ப பெரிய ஃபைல், அப்படியே பக்கமாக போகுதுங்க, இவ்வளோ பெரிய ஃபைல் இது. ஆனால் இது ஒரு லாக் ஃபைல், நம்மளோட சிஸ்டமோட லாக் ஃபைல்ஸ் எல்லாமே இந்த /var logs. ஆனால் இது ஒரு hundreds and hundreds of lines of code. இப்போ இதில் இவ்வளோ பெரிய ஃபைல் நான் பார்க்க முடியாது. அப்போ நம்ம லெஸ்ன்ற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி அதை மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஆனால் எனக்கு லாஸ்ட்டு 10 லைன்ஸ் மட்டும் காமிக்கணும் அப்படின்னா டெய்லுன்ற கமாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டு 10 லைன்ஸ் மட்டும் காமிக்கணும். ஃபஸ்ட்டு 10 லைன்ஸ் மட்டும் காமிக்கணும் அப்படின்னா ஹெட்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 10 லைன்ஸ். பட் இந்த ஹெட் அண்ட் டெய்லும் டிஃபால்ட்டாக 10 லைன்ஸ் காமிக்கும். நீங்கள் அது வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். எனக்கு 3 லைன் மட்டும் காமி, எனக்கு இல்லை 20 லைன் மட்டும் காமின்னு சொல்லிட்டு நீங்கள் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹெட் அண்ட் டெய்ல்ன்ற கமாண்டு. டெய்ல் கமாண்ட்லேயே டெய்ல் -f இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு லாக்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். லைவ் லாக்ஸ் பார்க்குறோன்னா டெய்ல் -f அண்ட் உங்களோட ஃபைல் நேம்லாம் கொடுத்தீங்கன்னா யூ கேன் சி லைவ் லாக்ஸ். ஸோ நார்மலாக ரியல் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட் அண்ட் டெய்ல் ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பைன் பண்ணுவாங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு இன்டர்வியூ கொஷின், இதை நான் ஒரு டாஸ்க்காக கூட கொடுக்குறேன். கமெண்ட்டில் எனக்கு இந்த எக்ஸாக்ட் கமாண்டை கொடுங்க. என்னன்னா லெட்டஸ் சே உங்ககிட்ட ஒரு ஃபைலில் 100 லைன்ஸ் இருக்குங்க. ஸோ யூ ஹாவ் 100 லைன்ஸ் ஃபைல். என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா 30th லைன்லேருந்து 45th லைனை மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். மீதி தான் அவுட்புட்டில் வேண்டாம். ஸோ ஃப்ரம் 30 to 45th லைன் 100 லைன்ஸ் ஃபைலில் பார்க்கணும். ஹிண்ட் நான் சொல்லிடுறேன், ஓவராலாக சொல்லிடுறேன். நீங்கள் எனக்கு அந்த சாட் பாக்ஸில் அந்த கமெண்ட்டை எனக்கு போடுங்க, ஆர் இன் மை கமெண்ட்ஸ் செக்ஷன். சாரி, ஹிண்ட் எப்படின்னா ஹெட் அண்ட் டெய்ல்ன்ற கமாண்டையும் ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணணும். நம்ம இன்னைக்கு பைப் சிம்பிள்லாம் பார்த்தோம். எப்படி கம்பைன்னா, ஸோ த ஆன்சர் வில் பி 30 to 45ன்னு சொல்லியிருந்தேன். அப்போ முதல்ல 100 லைன்ஸ்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். எங்கே கட் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் ஹெட்ன்ற கமாண்டை யூஸ் பண்ணி -n45ன்னு கொடுத்தீங்கன்னா முதல் 45 லைன்ஸ் மட்டும்தான் காமிக்கும். அப்போ மீதி இருக்கிற 55 லைன்ஸ் போயிடுச்சு. அப்போ ஹெட்டு -n என்னோட எக்ஸாம்பிளுக்கு நான் 45ன்னு சொன்னால் முதல் 45. இந்த கமாண்டில் நீங்கள் பைப்லைன் போட்டு டெய்ல் கமாண்டை யூஸ் பண்ணி லாஸ்ட்டு எனக்கு தேவையான 30 to 45 லைன்ஸ் மட்டும் எடுக்கிறது தான் இதை டிப்பு. இதை நான் மீதி சொன்னேன்னா ஆன்சரே சொல்லிட்ட மாதிரி ஆயிரும். பட் ஆல்மோஸ்ட் ஐ கிவன் அவே த ஆன்சர். பட் ஐ வாண்ட் யூ டு ட்ரை டூயிங் திஸ் அண்ட் ட்ரை செக்கிங் இட் அவுட். 100 லைன்ஸ்னு இல்லாமல் 10 லைன்ஸை வச்சு கூட ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 3 லைன் மட்டும் நடுவுலேருந்து எடுக்கிற மாதிரி. இஃப் தட் இஸ் ஒர்க்கிங்னா 100 லைன்ஸ்க்கும் ஒர்க் ஆகணும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டாஸ்க் விச் ஐம் கிவிங் இட் டு யூ அண்ட் யூ கேன் ஆன்சர் மீ ஆன் த கமெண்ட் பாக்ஸ். ஸோ இப்போது நம்ம ஹெட் அண்ட் டெய்ல்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஃபைனலாக நம்மளுக்கு சார்ட் அண்ட் யூனிக்னு சொல்லிட்டு வி ஹாவ் சார்ட், யூனிக் அண்ட் WC 3 கமாண்ட்ஸ் இருக்கு. ஸோ சார்ட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ சார்ட் அப்படின்றது என்ன பண்ணுன்னா, பேர்லேயே நீங்கள் ஒரு ஃபைல் இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை சார்ட் பண்ணுறது. சார்ட்னா என்னன்னா அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். அப்படி சார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். இப்போது ஒரு ஃபைல்னா என்னன்னா, லெட்ஸ் சே ஐ ஹாவ் ஒரு ஃபைலில் ஐ ஹாவ் மல்டிபிள் வேர்ட்ஸ். பட் அந்த ஃபைல் நான் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்ம கண்டென்ட் ரேப் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நான் குவிக்காக நான் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் பற்றி நான் சொல்லி கொடுத்துட்றேன். விம் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. இந்த விம்ன்றது என்னன்னா லினக்ஸில் டெக்ஸ்ட் எடிட்டர். இப்போ நான் ஒரு ஃபைல் இருக்கு என்கிட்ட, என்னன்னா employee.txt சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். இந்த employee.txt போயிட்டு
இந்த 13,000 நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். இதை போய் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி எடிட் பண்ணுறது? அங்கே தாங்க விம்ன்ற ஒரு டூல். ஸோ நீங்கள் விஐன்னு கொடுத்தாலும் விஐஎம்னு கொடுத்தாலும் சரி, இட் வில் ஒர்க். விஐ employee.txt என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் லினக்ஸோட டெக்ஸ்ட் எடிட்டருக்குள்ளே இருக்கீங்க. இப்போ இதில் நம்ம நார்மலாக ஆரோ கீஸ் யூஸ் பண்ணோம்னா we can modify. இப்போ நீங்கள் என்ன மோடில் இருக்கீங்கன்னா கமாண்ட் மோடில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும்னா இப்போ ஐன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் employee.txt இடத்துல இன்சர்ட்னு மாறிடும். ஐன்னு கொடுத்தனா யூ கேன் சி இப்போதைக்கு நான் இருக்கிற மோடு இன்சர்ட். இல்லை நான் என்ன பண்ணலாம்னா போயிட்டு இந்த 13,000 18,000 நான் எடிட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் எப்படி இந்த மோடை விட்டு வெளியில் வருது, எப்படி நான் விம் விட்டு வெளியில் வருதுன்னா ப்ரெஸ் எஸ்கேப். ஸோ எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இன்சர்ட் மோட் போயிடும். எஸ்கேப் போயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா கோலன். ஸோ கோலன் வந்து நான் ஏதாவது ஒரு கமாண்ட் கொடுக்கணும், சேவ் அண்ட் பிட் பண்ணணும் அப்படின்னா. ஸோ W ஃபார் சேவ், Q ஃபார் பிட். சேவும் பண்ணிடு, பிட்டும் பண்ணிடு. அப்படி கொடுத்து நான் இப்போ என்டர் அடிச்சேன்னா எனக்கு எடிட் ஆயிடுச்சு. யூ கேன் see 13,000 இருந்தது 18,000 மாறிடுச்சு. இந்த விம் எடிட்டரில் நிறைய சின்ன சின்ன கமாண்ட்ஸ்லாம் இருக்குது. வச்சஸ் நீங்கள் இன்சர்ட் மோடுக்கு ஐ யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்கேப் பண்ணிங்கன்னா கமாண்ட் மோடுக்கு போயிடுவீங்க. ஏதாவது ஒரு லைனை டெலீட் பண்ணணும்னா புட் டிடி. 2 வாட்டி டிடி போட்டிங்கன்னா அந்த லைன் டெலீட் ஆயிடும். ஸோ 2 வாட்டி நான் டிடி டைப் பண்ணேன், அந்த லைன் ஹஸ் பின் டெலீட்டட். எனக்கு இல்லைங்க ஃபைலே டெலீட் பண்ணணும்னா கோலன் கமாண்ட் மோடில் இருந்துக்கிட்டு கமாண்ட் எஸ்கேப் பண்ணால் கமாண்டில் இருந்துட்டு கோலன்னா கீழே லெஃப்டில் கோலன் வருது. %d. %dனா பர்சன்டேஜ்னா எனிதிங், ஃபுல் டினா மொத்தமாக டெலீட் பண்ணிட்டு 2Dன்னு கொடுத்தனா 2 லைன்ஸ் மட்டும், 3Dன்னு கொடுத்தா 3 லைன்ஸ் மட்டும். உங்கள் கர்சர் எங்கே இருக்கோ அங்கே வந்து டெலீட் பண்ணிடும். நான் %dன்னு கொடுத்தனா மொத்தமாக டெலீட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், WQனா தான் சேவ் அண்ட் குவிட். வெறும்னே குவிட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ குவிட்டுன்னு கொடுத்து என்டர் அடிச்சுன்னா ஓவர் ரைட் பண்ண சொல்லுது. கியூ பண்ணி எக்ஸ்க்ளமேஷனாக ஃபோர்ஸ். ஏன்னா நான் ஃபைலை நான் என்ன பண்ணிட்டேன், மாடிஃபை பண்ணி சேவே பண்ணாமல் குவிட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் ஒரு நோட் பேட் எழுதுறீங்க, டக்குன்னு க்ளோஸ் பண்ணால் சேவா டோன்ட் சேவான்னு கேட்கும்ல, அந்த மாதிரி தான். இல்லை பரவாயில்ல, எனக்கு சேவே பண்ணாமல் குவிட் பண்ணி நான் என்ட்ரன்ஸ்ட்டு நான் எம்ப்ளாயின்னு பார்த்தோன்னா உள்ள என் டேட்டா அப்படியே தான் இருக்குது. நான் டெலீட்டே பண்ணாலும், ஏன்னா அது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். அந்த டெக்ஸ்ட் எடிட்டர்லாம் மாடிஃபை பண்ணி நான் ஒர்க் பண்ணேன். ஸோ விம்ன்றது ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் எடிட்டிங் டூல்ஸ். நீங்கள் ஒரு ஃபைல் எடிட் பண்ணணும், இல்லை கண்டென்ட் ஆட் பண்ணணும், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணுறேன். டச்சு new.txt அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன். முதல் new.txt இருக்கா, ஏதாவது எதுவுமே இல்லை. vi new.txtன்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் மோடில் போயிட்டு நான் சில டேட்டா ஆட் பண்ணுறேன். நான் டாக், கேட், கவ், பேரட், லயன், ஜீப்ரா இந்த மாதிரி நான் சில டேட்டா ஆட் பண்ணிக்கிறேன். எஸ்கேப்பில் போயிட்டு சேவ் அண்ட் பிட். இப்போ என்கிட்ட சில கண்டென்ட்லாம் உள்ளே இருக்கும். ஸோ டாக், கேட், கவ், பேரட், லயன், ஜீப்ரான்னு சொல்லிட்டு ஐ ஹேவ் சம் கண்டென்ட். இப்போ நான் இதை என்ன பண்ணுவேன்னா ரொம்ப சிம்பிள், சார்ட் அப்படின்ற கமாண்ட் கொடுத்து new.txtன்னு கொடுத்தேன்னா நீங்களே பார்க்கலாம் ஈஸியாக ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணிடுச்சு. இதுவே எனக்கு டிசெண்டிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னா ரிவர்ஸ் -r கொடுத்தீங்கன்னா ஜீப்ரா, பேரட், லயன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும்னா சார்ட் ஆகிட்டு வரும். அப்போது நம்ம சார்ட்ன்றது எதுக்குன்னா நம்ம ஒரு லைன்ஸ் ஆஃப் இருக்குன்னா சார்ட் பண்ணுறதுக்காக சார்ட்ன்ற கமாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ரியல் டைமில் எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இப்போ நான் ls-l-etcன்ற டைரக்டரியை எனக்கு லிஸ்ட் பண்ணி காமின்னு சொல்கிறேன். நான் கொடுத்தேன்னா நீங்களே பாருங்கள் ஒரு பெரிய அவுட்புட் இருக்கும். ஓகே, ஸோ ஐ ஆம் கெட்டிங் அ பிக் அவுட்புட். இப்போ இதே மாதிரியே இப்போ வேறு ஏதாவது என்கிட்ட ls-l என்கிட்ட 3 ஃபைல் இருக்குது, ENSன்னு சொல்லிட்டு. இப்போ நான் இதில் கூட ls-l பைப்லைன் சார்ட் இப்படி கொடுத்தனா என்னோட அவுட்புட்டுமே எனக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு ENNS பட் பைப்லைன் சார்ட் அப்படின்றது இட் டிட் இட் ஷார்ட் பேஸ்ட் ஆன் த ஃபைல் சைஸ். ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட் என்னன்னா 30, 209 and 288 இதான் என்னோட ஃபைல் நேம். நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஃபைல் டச் new2.txt. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ls-l சார்ட்னு கொடுத்தேன்னா யூ கேன் see new2.txt, நியூ, எம்ப்ளாயி அண்ட் சாம்பிள். இதுவே நான் -r அப்படின்னு கொடுத்தேன்னா ரிகர்சிவ்ல எனக்கு சார்ட் ஆகும். அப்போ உள்ளே இருக்கிற டேட்டா வச்சு எனக்கு உள்ள என்னென்னலாம் எவ்வளோ அதிகமான டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ls-l ஆனால் அதை சார்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் பாஸ் பண்ணுறேன்.
அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நம்ம சார்ட்ன்றதை எங்க யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. இது கூடவே நம்மளுக்கு யூனிக் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. யூனிக் அப்படின்ற கமாண்ட்னா என்னது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சேம் நான் என்ன பண்றேன், ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். vi new2.txt ஆல்ரெடி இருக்கு, அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல இன்சர்ட் மோட்ல நான் என்ன பண்றேன்னா சில டேட்டா பேஸ்ட் பண்றேன். என்னன்னா கார் கார், பைக் பைக் பைக், அப்புறம் பிளேன் பிளேன், பிளாக் அண்ட் பிளாக். ஓகே, இப்போ நான் இந்த ஃபைலை சேவ் பண்ணி நான் குவிட் பண்ணிடுறேன். இப்போ இதுதான் என்னோட கண்டென்ட், கார் பைக்கு பிளேன் அண்ட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேவ் அ கண்டென்ட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா யூனிக் அப்படின்ற ஒரு கமாண்ட், பேர்ல என்னன்னா யூனிக்னு சொல்லிட்டு இருக்கு. யூனிக் மீன்ஸ் இட் ஷுட் பி யூனிக். மீன்ஸ் இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் காரு பைக்கு பிளேன்னு சொல்லிட்டு நிறைய வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ரிப்பீட் ஆகாம எனக்கு யூனிக்கான வேர்ட்ஸ் தான் வேணும் அப்படின்னும் போது யூ கேன் யூஸ் யூனிக்ன்ற வேர்டு. நான் என்ன பண்றேன், யூனிக் new2.txt கொடுத்தேன்னா இதுல காரு பைக்கு பிளேனு பிளாக்ன்றது தான் யூனிக்கான வேர்ட்ஸ்ன்னு வருது. இதுவே யூனிக் -c கொடுத்தேன்னா எத்தனை வாட்டி அந்த வார்த்தைகள்லாம் ரிப்பீட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வரும். இப்போ யூனிக்ன்ற கமாண்ட் யூனிக் வேல்யூஸை மட்டும்தான் நமக்கு எடுக்க போகுது. ஆனா இப்போ எனக்கு இதுவே நான் யூனிக் -dன்னு ஒன்று இருக்கு. எனக்கு dனா என்னன்னா இட் வில் பி டிஸ்பிளேயிங் மீ த டூப்ளிகேட் வேல்யூஸ். என்னதுக்கெல்லாம் டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்குன்னு வரும். ஆனால் நான் என்ன பண்றேன், அதுக்கு முன்னாடி நான் ஒரு கமாண்ட் டூப்ளிகேட் இல்லாத ஒரு வேல்யூ போடணும்ல, அப்பதான் அந்த dன்றதே புரியும். நான் என்ன பண்றேன், மை செகண்ட் ஃபேவரட் ஐ வில் புட் இட். ஓகே, ஸோ இப்போ நான் வெறும் யூனிக்ன்ற கமாண்ட் நான் -c அப்படின்னு கொடுத்தேன்னா எத்தனை வாட்டி எத்தனை வருதுன்னு பார்ப்போம். இதில் எதுலாம் டூப்ளிகேட்னா 2 வாட்டி இருந்துச்சுன்னா அது டூப்ளிகேட். அப்போ நான் -dன்னு பாஸ் பண்ணேன்னா எனக்கு ரெட்ன்றது அவுட்புட்ல வரவே இல்லை. ஏன்னா ரெட்டை தாண்டி இது எல்லாமே 2 வாட்டி டூப்ளிகேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்க. ஸோ இப்போ யூனிக் dன்றது எதெல்லாம் டூப்ளிகேட்னு காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணும். ஆனா இப்போ இதுவே நான் ஒரு சேஞ்ச் பண்றேன், ஒரு ட்ரிக் பண்றேன். என்னன்னா என்னோட சேம் ஃபைல்ல ரெட்டுக்கு கீழே மறுபடியும் நான் ஒரு கார் அண்ட் கார்னு ஆட் பண்றேன். இப்போ நான் யூனிக் அப்படின்ற கமாண்ட் நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ யூனிக் அப்படின்ற கமாண்ட் கொடுத்தேன்னா நீங்க பார்க்கலாம், காரு 2 இருக்கு, பைக்கு பிளேனு பிளாக் ரெட், திருப்பி கார். இது என்னங்க இப்படி திருப்பி கார் வந்துருச்சு? அப்ப இந்த காரும் சேர்ந்து 4 தானே அவுட்புட் வரணும். யூனிக்ன்ற கமாண்ட் என்ன பண்ணும்னா அடுத்தடுத்த லைன்ல இருக்கிற அட்ஜசன்ட் தாங்க பார்க்கும். அப்ப நடுவில் நான் சேஞ்ச் ஆயிட்டு மறுபடியும் கார் வருதுன்னா அது தனியா தான் எடுத்துக்கும். அப்ப இந்த காரு இதோட சேரணும், அப்ப என்ன பண்றது? அகெயின் இதுதான் நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான திங். நம்ம என்ன பண்ணுவோம்னா சார்ட் new2.txt நம்ம சார்ட்ன்ற பார்த்த கமாண்டை வச்சு நான் சார்ட் பண்ணிடுவேன். அப்ப இதுல கார்லாம் ஒன்று சேர்ந்துடுச்சு. சார்ட் பண்ணதை எனக்கு பைப்லைன் போட்டு யூனிக் அப்படின்ற கமாண்டுக்கு நான் என்ன பண்ணிடுறேன்னா நான் பாஸ் பண்ணிடுறேன். இப்போ என்டர் அடிச்சேன்னா நீங்களே பார்க்கலாம், ரெட்டு பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னன்னா எனக்கு காரு 4 வாட்டி, ரெட்டு பைக்கு எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் டிஸ்பிளே ஆகுது. சப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எப்படி நீங்க மல்டிபிள் கமாண்ட்ஸை செயின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டாபிக். ஃபைனலாக ஒரே ஒரு கமாண்ட் wc வேர்டு கவுண்ட். வேர்டு கவுண்ட்ன்றது என்னன்னா எனக்கு ஒரு ஃபைல்ல எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்றதுக்காக தெரிஞ்சுக்காக வேர்ட் கவுண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ wc new2.txt கொடுத்தனா மொத்தம் 14 14 71 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருது. இதுல என்னன்னா இது இந்த 14 14 71ன்றது இட் வில் டிஸ்பிளே த ஃபர்ஸ்ட் 14ன்றது நம்பர் ஆஃப் லைன்ஸ், செகண்ட் 14ன்றது நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ், 71ன்றது நம்பர் ஆஃப் பைட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ நான் இதில் vi போயிட்டு new2.txt ஓப்பன் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ராவாக சில இன்னொரு காரும் போடுறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு திருப்பி வேர்டு கவுண்ட் போட்டேன்னா 16ன்னு மாறி இருக்கு. நம்பர் ஆஃப் லைன்ஸ் 14 தான், ஆனால் எக்ஸ்ட்ரா 2 கார் ஆட் பண்ணனால நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் 16ன்னு ஆயிடுச்சு. என்னோட பைட்ஸ்ன்றது 79. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம வேர்ட் கவுண்ட்ன்றது வேர்ட்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக we can use word count. இது கூடவே wc-l சொல்லிட்டு இருக்கு. And we can also have -c. We can also have
எல்எஸ்சி அதே மாதிரியே வி ஹாவ் டபிள்யூ. ஸோ அப்போ நம்ம தனித்தனியாக பார்த்தோம் பார்த்தீங்களா, லைன்ஸ் மட்டும் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் 14, நம்மளோட எத்தனை வேர்டுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா 16, பைட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் 17. நம்ம டபிள்யூசின்னு நம்ம அடித்ததை இங்கே 3 அவுட்புட்டாக கொடுத்ததை தனித்தனியாக இந்த அவுட்புட்டை மட்டும் காமினாலும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் நம்ம ஒரு டெக்ஸ்ட் மேனிப்புலேஷனில் வேர்ட் கவுண்ட் பார்க்குறதுக்கு, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு, ஹெட் அண்ட் டெய்ல் வச்சு நம்ம பர்டிகுலர் லைன்ஸை பார்க்குறதுக்குலாம் டெக்ஸ்ட் மேனிப்புலேஷன்ஸ் கமெண்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ வித் திஸ் வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி wrapped up லினக்ஸ் பார்ட் 2. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லினக்ஸ் பார்ட் 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ், grep கமாண்ட், செட் கமாண்ட் நிறைய இன்னைக்கு படிச்சிருக்கோம். அண்ட் நான் ஒரு இன்ட்ரோ தாங்க கொடுத்துருப்பேன். ஏன்னா இந்த அகெயின் ஒவ்வொரு கமாண்டையும் நான் இன்னும் இன்டெப்த்தாக டிகின் பண்ணி டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் என்னால் டீச் பண்ண முடியும். பட் ஆனால் ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு கிராஷ் கோர்ஸாக இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு இனிமேல் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தட் இஸ் வாட் மை ப்ரைமரி இன்ட்ரெஸ்ட் இஸ். ஸோ ஃபியூச்சரில் ஐ மேக் செப்பரேட் வீடியோஸ். ஒவ்வொரு கமாண்டுக்குமே ஒரு 10 to 15 minutes ஒரு ஷார்ட் வீடியோ நான் ரெடி பண்ணி தட் வீடியோவே நான் என்ன பண்ணுறேன்னா செப்பரேட்டாக ஐல் பி போஸ்டிங் டு த ஃபியூச்சர். ஸோ இஃப் யூ லைக் மை டுடேஸ் கண்டென்ட் அண்ட் சப்போஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இல்லை புதுசாக நீங்கள் எதாவது கற்றுக்கிட்டீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி சப்ஸ்கிரைப் டு லேர்ன் வித் மித்ரன் ஃபார் மோர் சச் கண்டென்ட். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டில் த எண்ட்.